Hi guys, welcome to Locker Room Tamil. So NBA season 2-3 weeks ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ NBA பற்றி நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆனவொடனே நம்ம ஒரு டாபிக் பண்ணி பேசலாம், டீம்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 2 to 3 weeks ஆயிருக்கு. ஸோ எல்லா டீமும் இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 8 to 10 கேம்ஸ் எல்லா டீமுமே ஆடி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பேசிக் ரன்டவுன் ஆஃப் போத் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ், இப்போதைக்கு டீம்ஸ் எல்லாரும் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் டீம்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ட்ரெஜெக்டரியில் இருக்காங்க அப்படின்றத வந்து இன்னி எபிசோடில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஈச் இண்டிவிஜுவல் டீம், ஸோ ஆதியோட இனிஷியல் தாட்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் 3 weeks, ஒரு ஜென்ரல் ஓவரால். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பாய்ஸ் ஸ்டாக் தான் வந்து பேக் டு பேக் போட்டிருந்தோம். ஸோ அதனால ப்ளஸ் NBA சீசனும் நடுவில் இல்லை. ஸோ இட் வாஸ் அ வெரி லாங் பிரேக். அதனால ஸோ பேக் டு பேசிக்ஸ், பேக் டு NBA எபிசோட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 weeks நம்ம பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் என்னன்னா, பயங்கரமான ஒரு ஒரு இன்ஜுரி ரிடன் சீசன் ஆல்ரெடி. இப்போ இந்த லாஸ்ட் 3 weeksல எக்கச்சக்க இன்ஜுரிஸ். பாலோ பேங்கர் மாதிரி ஒரு யங் அப்கமிங் ஸ்டார்லேருந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேயர்ஸ்லாம் இன்னைக்கு மெல்டனோட ஏசிஎல் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க இன்ஜுரிஸ் இருக்கு, விச் இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். பட் அதான் நம்ம எனக்கு தெரியல, இந்த ரெகுலர் சீசன் ஸ்கெடியூல் 82 கேம்ஸ் வந்து இவனுங்க ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஜுரிஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். 60-65 ஐ திங்க் ஷுட் பி மோர் தென் இனஃப். ஏன்னா பேசிக்கா ப்ரோ ரெஸ்லிங் மாதிரி தானே. இப்போ நம்ம ரெஸ்லர்ஸ்க்கே வந்து பாடியை வந்து அவங்க எவ்வளோ இது எந்த லைன்ல போடுறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்லர்ஸ்லாம் எவ்வளோ அவங்களோட பாடியை வந்து ரோட்ல டிராவல் பண்றது, பிளஸ் when they are getting beaten up every day, அப்போ நம்ம இந்த இன்ஜுரிஸோட சிவியாரிட்டிலாம் நம்ம பார்த்து பேசியிருக்கோம் நம்ம போன எபிசோட்லயே. ஸோ அதே மாதிரி தானே இதுவும் பேக் டு பேக்ஸ் ஆடுறாங்க, வேற வேற சிட்டிக்கு போறாங்க, டிராவல் பண்றாங்க. அண்ட் பேஸ்கெட் பால் இட்ஸ் அ வெரி பிசிக்கல் ஸ்போர்ட், எக்ஸ்ட்ரீம்லி பிசிக்கல். ஸோ ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகிறது, ரீபவுண்ட் கிராப் பண்றது எல்லாமே உன்னோட நீஸ்க்கு தான் அந்த லோடு எல்லாம் போகுது. ஸோ இந்த மாதிரி பிரேக்கே இல்லாம ஈவன் தோ தே ஆர் ப்ரோ அத்லீட்ஸ், ஒரு பயங்கரமான கண்டிஷனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், டயட் எல்லாமே இருந்தாலுமே அட் எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ இந்த இன்ஜுரிஸ் வந்து ஹோப்ஃபுல்லி அவாய்ட் பண்ணோம்னா ரெடியூசிங் த சீசன் இஸ் தி ஒன்லி ஆன்சர். ஏன்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது மார்ச் ஏப்ரல் டைம்ல வந்து பிளே ஆஃப் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பைல போக ஆரம்பிச்சிடும். சூப்பர் ஸ்டார் தான் எல்லா லோடு இப்போ கேரி பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல டீமோட சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு இன்ஜுரிஸ் வரும். ஸோ அது வந்து சீசனே காஸ்ட் பண்ணும். ஸோ எனக்கு தெரியல இது வந்து இவங்க மாத்துவாங்களா என்னன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணது பார்க்கறது முதல் விஷயம் வந்து இன்ஜுரிஸ் தான் நான் பார்க்கறேன். அண்டு அந்த இன்ஜுரிஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா டைரக்ட்லி கோரிலேட்ஸ் டு வியூவர்ஷிப்மே ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 weeksல NBA வந்து அதோட யூஷுவல் ஆவரேஜை விட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சில பிக் சூப்பர் ஸ்டார்ஸோட கேம்ஸ் மட்டும் பார்த்தோன்னா அந்த எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் வியூவர்ஷிப் வந்து ரீச் பண்ணுதே தவிர ஓவரால் சீசனோட ஆவரேஜ் ஒரு 3 weeksக்குன்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அதனால வந்து ஆவரேஜோட ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு பிக் ரீசன் இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் நிறையா மிஸ் அவுட் ஆகுது. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தோன்னா வேற லீக்ஸும் அப்படியே சைட் பை சைட் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுனால. பட் அகெயின் சைட் பை சைட் வேற லீக்ஸ் ஓடிட்டு இருந்தா கூட பேஸ்கெட் பால் ஃபேன்ஸ் பார்க்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த லீகோட சூப்பர் ஸ்டார்ஸ் விளாட்னா கண்டிப்பாக பார்ப்பானுங்க. இப்போ நிறையா அந்த லோட் மேனேஜ்மெண்ட் அதுக்கெலாம் வேற இப்போ நிறையா பேன் ஆர் அதுக்கேற்ற பெனல்ட்டிலாம் கொடுக்குறோன்ற மாதிரி தான் இப்போது MVP அவார்ட்ஸ் அதுக்கெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. பட் ஸ்டில் சிலதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள். ஏன்னா வந்து இப்போது இன்ஜுரி ஆகிட்டு ஒரு டீம் வந்து பயங்கர இன்ஜுரி ரிடனாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து சில பர்டிகுலர் டீம்ஸோட நரேட்டிவுமே மாறும். லைக் இப்போ ஒரு டீம் சாம்பியன்ஷிப் வந்து எண்டில் போய் வின் பண்ணுது, அவங்க ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுற டீம்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ரிடனாக இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த சாம்பியன்ஷிப்போட வேல்யூ ரொம்ப கம்மியாக அண்டர்ரேட் பண்ணி பேசுவாங்க. லைக் நீங்கள் ஒரு இன்ஜுரி டீமை தான் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமோட விளையாடுற அப்படின்னா 2 ஹெல்த்தி டீம் ஆடினா வந்து உனக்கு இந்த அன்வான்ட் இன்ஜுரி ரிலேட்டட் நரேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் பியூர் பேஸ்கெட் பால் ரீசன்ஸ் வச்சு மட்டுமே கான்வர்சேஷன்ஸ் ஓடும்ல. ஸோ அதுவும் ஒரு காரணம். பட் இன்ஜுரிஸ் வந்து சம்திங் அன்அவாய்டபிள். ஸோ வேணும்னே நான் உட்காடுறேன் அப்படின்ட்டு இப்போ கவாய் லெனர்ட்லாம் நடுவில் ஒரு 2021 சீசனில் பண்ண மாதிரி நான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் பிளே ஆஃப் மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னு திமிரு பிடிச்சிட்டு பண்ணால் பரவாயில்ல. ஆஸ் ஆஃப் நவ் நடக்கிற மோஸ்ட் இன்ஜுரிஸ் பார்த்தோன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ட்ரைனிங் கேம்பில் வர்றதோ இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நடக்கிறதோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யா ஐ மீன் 1.5 months தான் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 month தான் ஆயிருக்குன்ன போது ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் கம் பேக். ஏன்னா ஜான் ஃபெப்க்கு அப்புறமா பார்த்தோன்னா உனக்கு யூஎஸில் எஸ்பெஷலி NFL சீசன் க்ளோஸ் ஆயிரும்.
இல்ல அதுக்கப்புறம் என்எஃப்எல்ன்றதோட மீறி இவங்க வந்து இந்த லீக் பாஸ் கேபிள் அதோட பிரைஸஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுல. ஆ அதனால இப்ப எல்லாருமே ஸ்ட்ரீம் ஈஸ்ட் அந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்க்கு போறாங்க. அதனாலயே உனக்கு வியூவர்ஷிப் டிராப் ஆகுதுல்ல. ம் வியூவர்ஷிப் போன டேட்டா உனக்கு எப்படி வருது? உனக்கு அந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல NBA ஆப்ல சேனல்ஸ்ல கேபிள்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்றத வச்சு தான் இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்றாங்க. பட் இப்போ எல்லாருமே மாசம் $100 பே பண்றதுக்கு ரெடியா கிடையாது. ம் அளவுக்கு கொடுத்து பாக்குற அளவுக்கு ஒர்த்தான எதுவும் இல்லை. மேபி பிளே ஆஃப்ஸ் டைம்ல கண்டிப்பா வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். பட் ம் நம்ம போன ஃபைனல்ஸும் பார்த்தோம். பாஸ்டன் மேவரிக்ஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் வாட்ச்ட் ஃபைனல்ஸ் இன் ம் NBA. அப்புறம் இப்போ இந்த ரிங் நைட் பாஸ்டனோட ரிங் நைட் ரொம்ப வியூவர்ஷிப் டிராப் இருந்துச்சு. கரியோட ரிட்டர்ன் தான் ஐ திங்க் இட் ஹேட் த பெஸ்ட் வியூவர்ஷிப்ல இந்த ஃபர்ஸ்ட் ம் செட் ஆஃப் கேம்ஸ்ல. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ம் 2023யோட ஃபைனல்ஸுமே இதே ப்ராப்ளம் இருந்துச்சு, லைக் நகட்ஸ் ஹீட்டு. ஸோ யா, ஸோ வியூவர்ஷிப் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர். ஸோ அதர் தேன் வியூவர்ஷிப், இப்போ ஜஸ்ட் கோயிங் த்ரூ த கரண்ட் பர்டிகுலர் 3 weeks ஆஃப் த சீசன், ஸ்டார்டிங் வித் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ். ஸோ வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ், ஓகே, வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் முன்னாடி இது பார்ப்போம், ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ கம்மிங் டு ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ், லெட் ஸ்டார்ட் வித் ஆப்வியஸ் ஒன்ஸ். ஸோ ஆப்வியஸாக பார்த்தோன்னா பாஸ்டன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் திருப்பி டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அனலிஸ்ட் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க ரிப்பீட்டே பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. லைக் நீங்கள் வந்து லாஸ்ட் சீசன் பார்த்தா போசிங்கர்ஸ் வந்து ஹாஃப் ஆஃப் த சீசன் விளாடல, அவங்களோட பிளே ஆஃப் ரன்லையுமே பாதி விளாடல, ஃபைனல்ஸில் மட்டும்தான் ஹியர் அண்ட் தேர் விளாட்னா. அது தாண்டியுமே அவங்க வந்து வேற லெவல் டாமினண்ட்டாக தெரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ இப்போ இந்த இயர் அகெயின் தே வில் பி ஈவன் மோர் பெட்டர். அண்ட் பொர்சிங்கர்ஸ்மே ரிட்டர்ன் ஆறா அப்படின்றதுனால மீடியா சைட்லேருந்து கேட்கவே வேணாம், செல்டிக்ஸ்க்கு அந்த ஹைப் வேறு இப்போ இருக்கும், ரிங் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ கம்மிங் இன் டு த சீசன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு கோ பேக் டு பேக். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்டார்டிங் தேர் சீசன் அவங்களுமே ஆக்சுவலாக செம்ம ஸ்டார்ட். அட் ஒன் பாயிண்ட் தேவர் 7-1 இல்லை 6-0 இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 games தேவ் ட்ராப், லைக் ஹாக்ஸ் கிட்ட ஒரு கேம் லூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து நெட்ஸ் கிட்ட க்ளோஸாக போய் ஒரு கேம் ஜெயிச்சாங்க. ஸோ பாஸ்டன் எக்ஸ்பெக்டட். ஆர்லாண்டோ அண்ட் பேசஸ் இவங்க 2 பேர் என்னை பொறுத்தவரையும் பார்த்தா தே ஹவ் ஆல்சோ லிவ்ட் அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி சொல்லுவேன். ஐ மீன் ரெக்கார்டு பார்த்தா அவ்வளோ அபோவ் 500 பேசஸ்க்கு இல்லைனா கூட லாஸ்ட் இயர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஃபைனலிஸ்ட். ஸோ நீ ப்ரீவியஸ் சீசனில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஃபைனல் வரையும் போன டீமாக இருந்த அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் வரும்போது உனக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும், லைக் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து பேசஸ் ஓகே டீசன்ட். சர்ப்ரைஸ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி கிளீவ்லண்ட் தான் எல்லாருக்குமே. ஏன்னா வந்துட்டு ஆஃப் சீசனில் கோச்சும் சேஞ்ச் பண்ணாங்க, நிறையா டாக்ஸும் ஓடிந்தது, லைக் டானோன் மிச்சல் இஸ் ஸ்டில் ரெடி டு ஸ்டே ஹியரா இல்லையா. டேரியஸ் கார்லாண்ட் நடுவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி வந்தது, லைக் ஐ எம் நாட் மென்டலி இன் டு திஸ் எனிமோர்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டீமாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. கெனி ஆட்கின்சன் லாஸ்ட் ஆஃப் சீசன் வந்து ரீசெண்டாக நியூ கோச்சாக ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீம் டைனமிக்ஸ், புது கோச், அதெல்லாம் சேர்த்து இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் மார்க்ஸ் இருந்துச்சு. பட் ரன்அவே சர்ப்ரைஸ் பர்ஃபார்மர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 weeks ஆஃப் த சீசன் வந்து கேவ்ஸ் தான் ஆப்வியஸ்லி. இல்லை இல்லை, நிக்ஸ் யோசிக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க என்னன்னு. நிக்ஸ் கேட் ட்ரேடில் இவங்க தான். ஸோ கால் ஆந்தனி டவுன்ஸ் ட்ரேடை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் நைட்லேயே வச்சு அசிங்கப்பட்டாங்க செல்டிக்ஸ் கிட்ட. மிக்கேல் பிரிட்ஜஸ் ஆப்வியஸ்லி வேற லெவல் ஹீட் இருந்துச்சு, ஜம்ப் ஷூட்டிங் ஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப இன்எஃபெக்டிவ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஓஜி அனுநோபி வந்து லைக் ஒரு டிஃபென்சிவ் டீமன் அப்படின்னு ஒரு கதை விட்டு தானே இவங்க வாங்கினாங்களே நிக்ஸு. ஸோ ஓகே டீசெண்டாக இருக்காங்களே தவிர அப்படியே ஆஃப் சீசனில் அகெயின் பண்ண ஹைப்புக்கு ஐ டோன்ட் திங்க் தே ஆர் லிவிங் அப் டு தட் ஹைப்பு. ஸோ டாப் 6 இதில் வந்து ஆப்வியஸ்லி என்ன சொல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு நடக்கவே நடக்காத மாதிரி ஒரு சினாரியோவில் இருக்கிற ஒரு 2 டீம்ஸ்ன்னு நான் எதிர்பார்க்கறது பார்த்தா, இன்ஃபேக்ட் 3 டீம்ஸ் பார்த்தா பக்ஸு, ஃபிலி அண்ட் ஹீட். ஏன்னா வந்து பக்ஸு, ஃபிலி, ஹீட் பார்த்தோன்னா இவங்க கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் வரை போகிறாங்களோ இல்லைனா வந்து NBA ஃபைனல்ஸ் வரை போகிறாங்களோ இல்லையோ, எப்போவுமே ஒரு வர்த்தி பிளே ஆஃப் கண்டெண்டர் ஈஸ்ட்டை பொறுத்த வரையும். பக்ஸு, ஃபிலி, ஹீட் இந்த 3 டீமும் அது வந்து சில வந்து வேணும்னே மீடியா கிரியேட்டட் ஹைப்பாக இருக்கலாம், இல்லைனா நிஜமாவே அந்த டீம் டிசர்வ் பண்ணுற ஹைப்பாக கூட இருக்கலாம். இதர்வே அந்த 3 டீமும் பார்த்தோன்னா உனக்கு எப்போவுமே பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்கிற டீம்ஸ்.
ஸோ அந்த 3 டீம்ஸில் எஸ்பெஷலி பக்ஸ் அண்ட் ஃபிலி வந்து பார்த்தா வெரி வியர்ட் ஸ்டார்ட் டு தர் சீசன். ஃபிலி ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பால் ஜார்ஜ் எம்பீட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் விளாட மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பால் ஜார்ஜ் நடுவில் வந்தக்கப்புறம் எம்பீட் நடுவில் ஒரு பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் போய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேம்ஸ் ஹி காட் சஸ்பெண்டட். ஸோ அதெல்லாம் இன்னும் டிலே ஆகி லாஸ்ட் கேம் தான் எம்பீடோட டெபியூவே ஆச்சு. அண்ட் எப்போ பால் ஜார்ஜ் ரிட்டர்ன் ஆனானோ உடனே வந்து மேக்ஸிக்கும் நடுவில் இன்ஜுரி ஆகி மேக்ஸி வாஸ் சைட் லைன். ஸோ வளச்சு அவங்களோட டாப் 3 சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் வளச்சு இன்ஜுரி ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபிலி கேட்கவே வேணாம், இது ஒரு காரணமாக சொல்லி அவங்க ஓபி அடிச்சிருவாங்க. பக்ஸ் தான் ஆக்சுவலி லைக் எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைஸ் ஃபேக்டர். ஏன்னா வந்து யானிஸ் அண்ட் டேம் ஃபைனலி ஹெல்த்தி டுகெதர். ஏன்னா லாஸ்ட் சீசன் பேக் அண்ட் ஃபோர்த் கொஞ்சம் அந்த ஒரு ட்ரபிள் இருந்துச்சு. இந்த சீசன் அட்லீஸ்ட் ஃபார் த ஸ்டார்ட் தே போத் ஆர் ஹெல்த்தி. அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் அகெயின் திருப்பி கிறிஸ் மிடில்டன் அவங்களோட பிக் 3 எப்போ பார்த்தாலும் ஒரு ஆள் வந்து மிஸ் ஆகுது. இந்த இயர் அகெயின் டு ஸ்டார்ட் த சீசன் மிடில்டனோட இன்ஜுரி இஷ்யூஸ். ஸோ பக்ஸ் expected to be at least a top 6 team as of now, but அவங்க வந்து they dropped down to 2 and 8 and last 2 games win பண்ணி they are trying to gain back the momentum. லாஸ்ட் 2 கேம்ஸில் ஆக்சுவலி டேம் மிஸ் ஆகிட்டு யானிஸ் சிங்கிள் ஹேண்டட்லி லாஸ்ட் 2 கேம்ஸ்மே கேரி பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ அகெயின் பக்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் எனக்கு என்னை பொறுத்த வரையும். ஏன்னா வேர்ஸ்ட் கேஸ் பிளேயிங் சுச்சுவேஷன்லேயாவது இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் 2 and 8 ட்ராப் ஆகி லைக் அவுட் ஆஃப் பிளேயிங் போனது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் ஃபேக்டர். அண்ட் ஹீட்டு அகைன் எரிக் ஸ்போல்ஸ்ட்ராவோட கோச்சிங் அண்டு டெய்லர் ஹீரோ வந்து இந்த இயர் ஆக்சுவலி இஸ் பிளேயிங் வெரி, அதாவது மெயின் நம்பர் 1 ஆப்ஷன் மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஸோ டைலர் ஹீரோ லெட் ஹீட்டுமே கொஞ்சம் அபவ் த ஸ்டாண்டிங்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் யா டூ ஏர்லி டு கால். 10 to 11 கேம்ஸ் தான் எல்லா டீமுக்குமே ஆயிருக்கு. ஸோ இல்லை டைலர் ஹீரோ லெட் ஹீட் வந்து 9 சீட் தான் தெரியுது ஸ்க்ரீன்ல. ஓ சாரி 6 வந்து பார்த்தா உனக்கு புல்ஸ். ஓகே. So yeah, initially, so these are my thoughts. So Eastern Conference பத்தி உன்னோட initial thoughts? ஏன்னா டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பாஸ்டன், ஐ திங்க் இந்த வருஷம் வந்து அவங்க போன வருஷம் மாதிரி ஜகர்நாட்ஸா இல்லை இப்போதைக்கு பார்த்த வரைக்குமே. ஏன்னா அவங்க கேம்ஸ் ஜெயிக்கிறாங்க, பட் ஸ்டில் ஹவு தே ஆர் வின்னிங் கேம்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். ஏன்னா போன வருஷம் வந்து பயங்கர டாமினண்டா இருந்தாங்க, பிளஸ் டாக் ஃபைட்ஸும் இருந்துச்சு சின்ன சின்ன டீம்ஸ். ஆப்வியஸ்லி ஹாக்ஸ் கூட வருஷம் அவங்க தோக்குறது தான். ஆனா இந்த வருஷம் அவங்க ஹாக்ஸ் கிட்ட தோத்த கேம் வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு அந்த NBA கப் குரூப் ஸ்டேஜ்ல. ஸோ டேட்டம் வந்து நிறைய ஆஸ் யூஷுவல் கிளட்சில் வந்து பிரேக் பண்றது, அப்புறமா வந்து டேர்ன் ஓவர்ஸ், ஸோ ஜேலன் ப்ரவுன் கெட்டிங் ஹேக்ட் இன் த பெயிண்ட். அதே மாதிரி அதான் ஒரு அவங்க வந்து எல்லாருமே அதான் இப்போ அந்த இனிஷியல் எனக்கு புரியுது. ஏன்னா அந்த அவங்க தே ஹேட் அ வெரி குட் ரன். ஆப்வியஸ்லி ஈஸ்ட் வாஸ் வே இன்ஜூர்ட் லாஸ்ட் இயர். எல்லா டீம்லயுமே சிக்னிபிகன்ட் இன்ஜுரிஸ். அண்ட் வெஸ்ட்ல வந்து மேவரிக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் Mavericks was not supposed to come to the finals, to be honest. வெஸ்ட்ல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாருமே பிக் பண்ண டீம்ஸ் வந்து டிம்பர் வுல்வ்ஸ் அண்ட் நகெட்ஸ். ஸோ இது ரெண்டு டீமுமே வந்து கண்டிப்பா ஒரு they would have given a very good fight against the Celtics. Mavericks வந்து என்ன பிரச்சனைனா the games were close, but obviously உனக்கு பெரிய ரெண்டு டிஃபென்சிவ் லூப் ஹோல்ஸ் இருக்கு. உனக்கு லூக்காவும் இருக்கான், கைரியும் இருக்கான். ஸோ பாஸ்டன் மாதிரி அஃபென்ஸ் ஸ்ட்ராங் டீம் வந்து மேவரிக்ஸ் மாதிரி ஒரு டீமோட போகும்போது அவங்களுக்கு வந்து அது ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா உனக்கு டெரிக் ஒயிட்ல இருந்து ட்ரூ ஹாலிடேல இருந்து அவன் பாஸ்டனோட ஸ்டார்டிங் 5 எல்லாருமே ஷூட் பண்ணக்கூடிய ஆளுங்க. எல்லாருமே ஆன் நைட்லி பேசிஸ் 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் போடக்கூடிய ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு நீங்க ஆப்போசிட்ல மேவரிக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா வந்து அது ஒரு அது 4-1 ஆனதெல்லாம் ஜென்டில்மேன் ஸ்வீப்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈவன் சர்ப்ரைசிங் அட் ஆல். ஆனா இந்த வருஷம் நான் பார்த்த வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும், எல்லா ரெவ்யூஸ் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா பாஸ்டன் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ராபப்ளி நமக்கு டவுன் த லைன் கண்டிப்பா வந்து ரெகுலர் சீசன் வந்து நம்ம பேசி யூஸ் இல்லை. கண்டிப்பா வந்து தேர் கோயிங் டு வின் 50-60 கேம்ஸ். ஸோ தட் இஸ் ஃபார் ஷுர். ஏன்னா ஈஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப வீக்கான ஒரு கான்ஃபரன்ஸா தான் இருக்கு இப்போதைக்கு. ஒரு டாப் சீடர் ஒரு நல்ல ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ்னா நம்ம ப்ராப்ளி ஒரு 4 டீம் சொல்லலாம் ஈஸ்ட்ல. மற்றபடி ஈஸ்ட் வந்து ஒரு ரொம்ப வீக்கர் கான்ஃபரன்ஸ் தான் கம்பேர்ட் டு வெஸ்ட். ஏன்னா உனக்கு லாட்ரி டீம்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 டெப்தான ராஸ்டர் இல்ல. ஒரு பாஸ்டன் மாதிரி டீமை டேக் டவுன் பண்றதுக்கு உனக்கு வெஸ்ட்ல அப்படி கிடையாது. உனக்கு எல்லா டீம்லயும் பயங்கர டெப்த் இருக்கு, மல்டிபிள் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ பாஸ்டன் வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் பி ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் லாஸ்ட் இயர். ஸோ பார்ப்போம். என்னோட பெட்டு வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வந்து ஐ திங்க்
கிளீவ்லாண்ட் ஹஸ் அ வெரி குட் சான்ஸ். கிளீவ்லாண்ட் ஹஸ் அ வெரி குட் சான்ஸ். எனக்கு இசிஎஃப் வருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இசிஎஃப் தாண்டி ஃபைனல்ஸ் போவாங்களான்னு என்னால் இப்போதைக்கு எதுவுமே கால் பண்ண முடியாது. நெவர் நோ. ஏன்னா நம்ம ஒரு ஒரு வருஷம் ஏதாவது ஒரு டீம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 டீம்ஸ் தான் ஆப்வியஸ்லி உனக்கு அந்த ஃபுல் ஹைப் இருக்கும். பட் என்டையரா மாறும் உனக்கு அப்புறம் பிளே ஆஃப்ஸ் வரும்போது. ஸோ கிளீவ்லாண்ட் வந்து நான் ஏன் சொல்றேன்னா அவங்களோட அஃபென்ஸ் வந்து பயங்கரமா மாத்திட்டான். கென்னி ஆட்கின்ஸ் ஃபுல்லா அஃபென்ஸ் ஃப்ளோவே வேற மாதிரி இருக்கு. டீம் டிஃபென்ஸ் விளையாடுறாங்க. யாருமே வந்து ஈகோ பேஸ்கெட் பால் செல்ஃபிஷ் பேஸ்கெட் பாலே கிடையாது. உனக்கு சின்ன சின்ன பிளேயர்ஸ் ஜார்ஜ் ஏங் அப்புறமா வந்து உனக்கு பெஞ்ச்ல இருந்து வர அந்த சென்டர் உதாரணமா அவன் பேர் எனக்கு மறந்துச்சு. ஸோ அவனும் ஒரு ஷூட்டர் தான். போன சீசன் பாஸ்டன் கிட்ட 20 பாயிண்ட்ஸோ 27 பாயிண்ட்ஸோ போட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து உனக்கு எல்லாருமே வந்து டீம் டிஃபென்ஸ் விளையாடுறானுங்க. லைக் எவ்ரிபடி ஒரு அவனுங்க பாலை வந்து கோர்ட்ல வச்சிருக்கும் ஒரு பிளேயுமே வந்து ரொம்ப ஃபிளாலஸா எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கு கிளீவ்லாண்ட் இப்போ பார்த்த 13 கேம்ஸ்ல. ஆப்வியஸ்லி நிறைய ஐ மீன் இதுல சில இன்ஜூர்ட் டீம்ஸ் கூட அவங்க பீட் பண்ணிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் தே சார்ட் ஆஃப் பிளே வெரி குட் பேஸ்கெட் பால். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஐ திங்க் தேர் வில் பி அ டஃப் கண்டெண்டர். அண்ட் ஆர்லாண்டோ கண்டிப்பா ஐ மீன் யங் டீம். ஸோ அது அப்கமிங் டீம். இது ஆர்லாண்டோ பெரிய ஒரு ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு. எனக்கு கண்டிப்பா அது மாறும் ஸ்டாண்டிங். அண்ட் நியூயார்க் நிக்ஸ் வந்து ஆப்வியஸ்லி தேர் ஓவர் ரேட்டட் அஸ் ஃபக். ஸோ வி நோ வந்து ரொம்ப அந்த மிக்கல் பிரிட்ஜஸ் வந்து நெக்ஸ்ட் கமிங் ஜார்டன் மாதிரி இவங்க பேசினாங்க. அவ்வளோ 5-6 செகண்ட் ரவுண்ட்ஸ் பிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஏதோ ரொம்ப ஹைப் பண்ணாங்க. ஆனா பிரன்சனை வந்து நான் பெரிய சூப்பர் ஸ்டாரா நான் பார்க்கல. நான் வந்து கேட்டே வந்து ஐ மீன் இஸ் அ குட் பிளேயர், இஸ் அ குட் ஷூட்டிங் பிக் அதெல்லாமே இருக்குதான். பட் நீடில் மூவர் கிடையாது. டிம்பர் வூல்ஸ்லயே நம்ம பார்த்தோம் போன வருஷம் அந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் லைன் அப்லயே வந்து கேட்டால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல டிஃபென்ஸும் கிடையாது இவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு அந்த பேக்கப் சென்டர் மிச்சல் ராபின்சன் அவுட் ஃபார் த சீசன். அதுவும் கேட்டு கிட்ட எவ்ரிபடி ஐ திங்க் எல்லாருமே 81% 91% ஆவரேஜ் பண்ணிருக்காங்க. சோ கேட்டுக்கும் டிஃபென்ஸ் கிடையாது. பிரன்சனுமே வந்து ஒரு வெரி வெரி ஆப்வியஸ் ஃபவுல் பேட்டர். சோ எனக்கு ரொம்ப இவனுங்க என்னதான் சொல்லணும் ஸ்ட்ரீக்கியா இருக்கான் அது இதெல்லாம் சொல்லி ஹைப் பண்ணாலுமே வந்து பிரன்சன் வந்து அப்படி இந்த டாப் பாயிண்ட் கார்டு இந்த ஈஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவனுங்க என்ன ஆல் ஸ்டார் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த ஸ்டார்ட் வரைக்கும் இஸ் அப்சல்யூட் கார்பேஜ். ஸோ நிக்ஸ் அதுதான் என்னோட தாட்ஸ். அண்ட் பேசஸ் வந்து ஹாலிபர்டன் ஹேட் a very trash start. பட் ஐ திங்க் லாஸ்ட் ஏதோ ஒரு 2 கேம் அவனும் மேத் இருந்தும் they had 35 points or something. ஸோ பேசஸ் ஐ மீன் ஐ டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் ஹோப்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்களுமே வந்து ஒரு சென்டரில் தான் அது. ஸோ ஈவன் தட் வாஸ் அ டீம் விச் வாஸ் நெவர் சப்போஸ் டு கோ டு இசிஎஃப் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதனால பார்ப்போம் பேசஸ் என்ன ஆகிறாங்கன்னு பார்ப்போம். புல்ஸ் ஹாக்ஸ் பெரிய எனக்கு இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எதுவும் கிடையாது. தீஸ் டீம்ஸ் வில் ஆப்வியஸ்லி கோ டவுன் சீசன் ப்ராக்ரஸ் ஆக. சர்ப்ரைசிங் டீம்ஸ் இதுல என்னன்னா ப்ரூக்லின் நெட்ஸ் அண்ட் பிஸ்டன்ஸ். ஸோ ப்ரூக்லின் நெட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. டீம் ரொம்ப நல்லா மாத்திருக்காங்க. கேம் தாமஸ் இஸ் லுக்கிங் லைக் லெஜிட் ஸ்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேம் தாமஸ் இருக்கிற ப்ரூக்லின் நெட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்ல டீம். அண்ட் பிஸ்டன்ஸ் டூ. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப ஒரு ஜெனரேஷனல் 30 கேம்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாண்டி வில்லியம்ஸ் கீழே. பட் இந்த வருஷம் வந்து ஆக்சுவலா பிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் நேற்று நைட்டு கேமும் நான் பார்த்தேன். அவங்க டீம் டெப்த் எல்லாமே நல்லா இருக்கு. கேடுமே வந்து ஐ திங்க் இஸ் ஆவரேஜிங் 25 பாயிண்ட்ஸ் ஆர் சம்திங். ஸோ பிஸ்டன்ஸ் ஹேஸ் அ குட் ஃபியூச்சர். ஹீட் வந்து பேம் அண்ட் ஜிம்மி தேர் கைண்ட் ஆஃப் வாஷ்ட் டில் நவ். ஸோ பேம் ஜிம்மி பெரிய டிசப்பாயின்மெண்ட் இப்போதைக்கு. ஏன்னா பேம்லாம் போன சீசன்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருந்தான். இப்போ தெரியல, மேபி ஸ்லம்பா கூட இருக்கும். பட் டைலர் ஹீரோ தான் அங்க லெஜெண்ட் ஸ்டார். ஹார்னட்ஸ்ல வந்து ட்ரேமேன் அண்ட் லமெலோ பால். ஆக்சுவலா லமெலோக்கு வந்து செம ஸ்டார்ட் இந்த சீசன் as of now. லமெலோவே இப்போ இன்ஜுரின்னு நினைக்கிறேன். லமெலோ வந்து ஐ திங்க் இஸ் அவுட் ஃபார் a few weeks something. I don't know. நான் பார்த்த மாதிரி இருக்கு ஷாம்ஸோட ட்வீட். அண்ட் Philly obviously missing Embiid and Paul George. Plus they have zero depth. அந்த டீம் ரொம்ப ட்ராஷா இருக்கு. மேக்ஸி வந்து இவங்க ரொம்ப மேக்ஸி தான் கேரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் மேக்ஸியுமே வந்து ரொம்ப போர் எஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். ஸோ ஃபில்லி வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் மேக்கிங் எனி டீப் ரன்ஸ் இன் த பிளே ஆஃப். ஏன்னா ஒன்னு பயங்கர இன்ஜுரி ப்ரோன் பிளஸ் தே ஆர் வெரி த டாப் 2 பிளே ஆஃப் சோக்கர்ஸ் ஆஸ் சூப்பர் ஸ்டார். ஸோ எம்பிடும் சரி பால் ஜார்ஜும் சரி பெரிய பிளே ஆஃப் சோக்கர்ஸ். ஸோ அதனால ஃபில்லி வந்து நான் பிக்கே பண்ண மாட்டேன். ஏன்னா
கண்டிப்பா பேசர்ஸ் ஒரு நிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரீக்கியான டீமே ஃபில்லியை பீட் பண்ணும் இந்த வருஷம். ம் ஹெல்த்தியா இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு டீம் தான் ஃபில்லி. ஸோ கமிங் டு பக்ஸ், ஆப்வியஸ்லி வெரி பேட், வெரி பேட் ஸ்டார்ட். ஹிஸ்டாரிக்கலி பேட் ஸ்டார்ட். எல்லாருமே கிளவுன் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே இருக்கு. பட் நிறைய ரீசன்ஸ் இது. மீடியாவில் வந்து சும்மா வந்து டாக் ரிவர்ஸை பிளேம் பண்ணுவாங்க, ம் மிடில்டன் அதெல்லாமே சொன்னாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாரும் இந்த ஜ்ரூ ட்ரேடை வந்து உடனே கொண்டு வந்துருவாங்க. ம் பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் இந்த டீம்ல வந்து ராஸ்டர் டெப்த் தான். ஸோ ம் ராஸ்டர் வந்து யங் கைஸ் இருக்காங்க, பட் மீனிங்ஃபுல் யங் கைஸ்னா ஆண்ட்ரே ஜாக்சன் அண்ட் ஏஜே ஏஜே கிரீன். வந்து ரயன் ராலின்ஸை கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஸோ ரயன் ராலின்ஸ் வந்து போன கேம் 2 கேம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணா, தட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட். ஸோ அது ஓகே. ஸோ இந்த ப்ராமிசிங் இப்போ குமிங்கா இல்ல மோசஸ் மூடி அந்த மாதிரி டப்புன்னு ஒரு 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 பாப் ஆகிற யங் ஸ்டார் யாருமே இல்ல. ஏஜே கிரீன் அண்ட் ஆண்ட்ரே ஜாக்சன் ஆர் குட், பட் டிபெண்டபிள் யங் ஸ்டார் யாருமே இல்ல பக்ஸுக்கு. அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா கேரி ட்ரெண்ட் ஜூனியரோட ஸ்லம்ப். கேரி ட்ரெண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கார்டா வந்து ஷூட்டிங் கார்டா வந்து வச்சிருந்தாங்க. பிளஸ் ஹி வாஸ் இன் அ வெரி பேட் ஸ்லம்ப். ஆனா லாஸ்ட் நைட் ரொம்ப நல்லா விளையாடினா. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்லம்ப் இருக்கு ஆப்வியஸ்லி. பிளஸ் த ஏஜ் ஆஃப் த ராஸ்டர், ப்ரூக் லோபஸ் பெஞ்ச்ல வந்து பாபி போர்ட்டஸ் அண்ட் பேட் கானக்டர் கண்டிப்பா ட்ரேட் பண்ணி ஆகணும். 2 பேரும் ட்ரேட் பண்ணலாம், இந்த டீமுக்கு வந்து ஃபியூச்சரே கிடையாது. நான் ஒரு பக்ஸ் ஃபேனாவே நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா, ஏன்னா டே 1ல இருந்து இப்போ ட்ரேட் மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கிற பேர் பக்ஸ் தான். யானிஸ் டேம வந்து இவங்க ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐ திங்க் ஈவன் கிறிஸ் மிடில்டன் இஸ் ஆன் த ட்ரேட் பிளாக். ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த டீம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால யார் போவா யார் வருவா எதுவுமே தெரியாது. அதனால அது வரைக்குமே அன்டிசைடடா தான் இருக்கு. த ஒன்லி பாசிட்டிவ் திங் அபவுட் பக்ஸ் இஸ் Giannis and Dame are looking very good this season. So வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஃபேக்டரா இருக்கிறது சரி, பிக் அண்ட் ரோல் கேம், 2-man கேம் எல்லாமே வந்து இந்த சீசன் ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் டேமுமே வந்து he is showing up. So apart from ஒரு கேம் இந்த வருஷம் மெம்பிஸ் கேம் இட் வாஸ் absolutely crap, but otherwise டேம் விளையாடின மற்ற கேம்ஸ் எல்லாமே வந்து டேம் அண்ட் யானிஸ் ஆக்சுவலி ஷோட் அப். ஏன்னா நைட் இன் நைட் அவுட் எப்படி இருந்துச்சுன்னா யானிஸ் அண்ட் டேம் ஹேட் டு டிராப் 70-80 points and still we were losing. ஸோ உன்னோட 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்து வேற எதுவுமே நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உனக்கு பிரச்சனை என்னன்னா உனக்கு அவுட் சைட் தீஸ் டூ தெர் இஸ் ஜீரோ ஹெல்ப். மிடில்டனும் இல்ல. இப்போ பெஞ்ச் யூனிட்ஸை வந்து அஃபென்ஸ் ரன் பண்ணணும்னா உனக்கு கண்டிப்பா மிடில்டன் மாதிரி ஒரு ஆங்கர் வேணும். ஸோ அவனும் இல்ல. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் இட்ஸ் வெரி ஏர்லி டு கால். பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூ ஃபேக்டர்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ல இஃப் ஹெல்த்தி ஈஸியாக போறதுக்கு வெரி குட் சான்ஸ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட தாண்டுவோம். அதுவே லாஸ்ட் 2 இயர்ஸா தாண்டல. ஸோ பார்ப்போம். அதுதான் ஹெல்த் அண்ட் ராஸ்டர் ஃபிக்ஸ் தான் பக்ஸுக்கு ஆன்சர். யா ஆக்சுவலாக வந்து கப்புள் ஆஃப் திங்ஸ் இந்த ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் வந்து எனக்கு என்ன இப்போ டக்குன்னு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிக்ஸு, பிரன்சன் லாஸ்ட் இயர் வந்து பெக்கி ஹேமன் வந்து ஒரு பெக்கி ஹேமன் வந்து WNBA லாஸ் வேகஸ் ரேசஸோட கோச்சாக வந்து லாஸ்ட் இயர் ஒரு ESPN செக்மெண்ட்டில் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி உன்னோட பாயிண்ட் கார்டு வந்து உன்னோட பெஸ்ட் பிளேயர் இந்த டீம் வந்து 6-2 இருந்தால் உன்னால் சாம்பியன்ஷிப்பே ஜெயிக்க முடியாது. எக்ஸாம்பிள் அதுக்கு பிரன்சன் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பா. லைக் இதுக்கு வந்து ஒரே அவுட்லேயர் ஸ்டெஃப் கரி மட்டும் தான். பட் அதர் தேன் தட் உங்கள் டீமில் இருக்கிற பெஸ்ட் நம்பர் 1 பிளேயர் வந்து 6 feet 2 inches ஆர் 6 feet பிளேயராக இருந்தால் உங்களால் சாம்பியன்ஷிப்பே ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பா பிரன்சனுக்கு. அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக மீடியா செமையாக ஹேட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு காரணமும் எடுத்து காமிச்சாங்க. லைக் பிரன்சன் வந்து பாரு கான்ஃபரன்ஸ் செமிஸ் வரை போயிருக்கான். ஸோ எப்படி உன்னோட பெஸ்ட் பிளேயர் வந்து நல்ல பிளேயராக இல்லைன்னா அவ்வளோ தூரம் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி அவளோட ஸ்டேட்மெண்ட் வந்து இன்வாலிடேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஐ திங்க் ஷீ இஸ் ரைட். ஏன்னா உன்னோட பெஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தா அஃபென்ஸ் கொடுக்குற அஃபென்சிவ் பிளேயராக மட்டுமே இருக்கக்கூடாது, டிஃபென்ஸும் லைட்டாக ஏதாச்சும் ஆடணும். இல்லைனா நீ அஃபென்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறியோ ஆப்போசிஷன் டீம் வந்து அவங்களோட அஃபென்சிவ் பொசிஷனில் உன்னை ஹண்ட் பண்ணியே திருப்பி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போகும். உன்னோட பெஸ்ட் பிளேயர் வந்து ஓரளவுக்காவது 2-வேவும் ஆடக்கூடிய பிளேயராக இருக்கணும். பிரன்சன் கிட்ட அது இல்லாதனால நீ என்னதான் வந்து அஃபென்ஸ் வந்து அவன் ஒரு 30 points 40 points சிங்கிள் ஹேண்டடாக கொடுத்தாலும் என்ன கேட்டால் ஐ பர்சனலி பி நாட் மூவ்டு பை பிரன்சன். பிரன்சன் இஸ் நாட் ஆஸ் ஸ்கில்ட் அஸ் ஸ்டெஃப். லைக் லைக் ஸ்டெஃபோட ஒரு 10% கூட கிடையாது. ஸ்டெஃப் வந்து உனக்கு நீ வந்து மல்டிபிள் சிஸ்டம்ல வந்து நீ ஸ்டெஃப் போடலாம். ஆனா பிரன்சன் அப்படி கிடையாது. உனக்கு ஹீஸ் அ ஃபவுல் பேட்டிங் பிஜி. நீ வந்து ஸ்டெஃப் வந்து ஆப்வியஸ் பிரன்சன் மாதிரி இப்படி போய் உழற மாதிரிலாம் நீ பிளே ஆஃப்ல பண்ணி நீ பார்க்கவே முடியாது ஒன்று அந்த மாதிரி அவன் விளையாடி.
ஸோ இவன் வந்து அதான் அப்சல்யூட் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் NBA கிராப் தான் அவன் பண்றான். ஃபவுல் பேட்டிங், ஃப்ரீ த்ரோ ஷூட்டிங்கு, அவனுக்கு ஷூட்டிங் அவன் 3 பால் உள்ள போனான்னா அவன் ஆப்வியஸா ஃபவுல் பேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ பிரன்சன் வந்து ஆமா அது நீ சொன்ன மாதிரி 6'2" உன்னோட பெஸ்ட் பிளேயர்லாம் கண்டிப்பா there is zero chance. அண்ட் டிஃபென்ஸும் கிடையாது உனக்கு பிரன்சன் கிட்ட. ஆமா ஸ்டெஃப் வந்து லைக் வெரி பிக் அவுட்லயர். ஏன்னா உனக்கு ஸ்டெஃப் வந்து உனக்கு ஆஃப் பால் ஆடுவான். இவன் பிரன்சன் கையில பால் இல்லைன்னா அவன் தீன் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் கையில பால் இருந்தான். அதனாலதான் he couldn't work with லூக்கா. ஏன்னா லூக்காவுமே வந்து ஒரு பால் ஹாகிங் பீஸ்ட் தான். அதனாலதான் வந்து மேவரிக்ஸ்ல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க போர்சிங்கஸ், பிரன்சன், லூக்காலாம் இருந்து இவ்வளவு இது ஏன் அந்த டீம் ஒண்ணுமே போகலாம். ஏன்னா அதுதான் உனக்கு அந்த அந்த சிஸ்டம்ல உனக்கு ஃபிகர் அவுட் பண்ற மாதிரி நீ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கேம். நீ வந்து இப்படியே தான் பால் ஆக் பண்ணி விளையாடுறோம்னா மாடர்ன் NBA அதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ டாக்கிங் அபவுட் லூக்கா, அவங்க வந்து சொன்னானுங்க இந்த மாதிரி பிரன்சன் இப்போ லாஸ்ட் இயர் பயங்கரமாக பாப் ஆஃப் ஆன உடனே மேவரிக்ஸ் வந்து அவனை ட்ரேட் பண்ணிட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இந்த ஃபேக்டர்ஸ் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ கைரியை வாங்கியிருக்காங்க. கைரியும் லூக்காவும் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பிக் ரீசன் பார்த்தோன்னா கைரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் எடுக்கிறது. இப்போ கைரியுமே லூக்கா மாதிரி பால் ஆக் பண்ணி பயங்கர யூசேஜ் ரேட் வச்சிருந்தா லூக்காக்கு அந்த கிடைக்க வேண்டிய 20 to 25 ஷாட்ஸே கிடைக்காம போயிடும். உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கைரி எல்லா ஷாட்ஸையும் லூக்கா கிட்ட ஸ்டீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ உன்னோட டீமில் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் இருக்கான் அப்படின்னா அவனை காம்ப்ளிமெண்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி சில இடத்துல விளையாடக்கூடிய காம்ப்ளிமெண்டரி சூப்பர் ஸ்டார் பிளேயர் தான் வேணுமே தவிர இப்போ யானிஸ் டேமே அதான் பிக் ரீசன். லைக் இப்போ யானிஸ் வந்து லாஸ்ட் இயர் டேம் வந்த உடனே யானிஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஓகே இனிமே அஃபென்ஸ் வந்து டேம் வச்சு ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால யானிஸ் வாஸ் சாக்ரிஃபைசிங் இஸ் ஷாட்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி சிங்கிள் ஹேண்டடாக யானிஸ் இருக்கும்போது பார்த்தா ஹி வில் டேக் லைக் 30 to 35 ஷாட்ஸ் ஒரு கேம். லாஸ்ட் இயர் யானிஸோட ஷார்ட்ஸ் யூசேஜ் பார்த்தோன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நான் பேக் சீட் எடுத்துகிட்டு விளையாட ரெடி அப்படின்ற மாதிரி உனக்கு வந்து அந்த செல்ஃப்லெஸ் பிளேயர் ஒருத்தர் தேவை. பிரன்சன் லூக்கா இருந்த சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா 2 பேருக்குமே 20 to 25 ஷாட்ஸ் ஒரு கேம்லேயும் வேணுங்கும் போது அந்த கெமிஸ்ட்ரி உனக்கு ஒர்க் ஆகாது. உடனே எல்லாரும் வந்து பிரன்சனை நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்க, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னாங்க. உடனே அது வேற ஒரு டாபிக் ஓடிச்சு. இந்த வருஷம் லூக்கா வந்து ஏன் MVP டாப்ஸ் இல்லைன்னா அது ஒன் ஆஃப் த ரீசன் அதான். ஏன்னா இந்த வருஷம் வெரி அப்சல்யூட்லி டிசாஸ்டர் ஸ்டார்ட் தான் லூக்காக்கு. அந்த அளவுக்கு வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸே இல்லை. லூக்காவோட பார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போதைக்கு அந்த பார் அவன் இன்னும் ரீச்சே பண்ணல. நிறைய வந்து ரொம்ப போர் எஃபிஷியன்சி அண்ட் 20 பாயிண்ட்ஸ் கீழே தான் அவன் ஆவரேஜ் பண்ணிருந்தான். அதனாலதான் வந்து அந்த அந்த இது எல்லாருமே இப்போ இந்த ஷேக்கு போயிட்டானுங்க. ஷேயோட MVP அஜெண்டாக்கு லூக்காவோட விட்டானுங்க பிளாக் லிஸ்ட்ல. ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல லைக் as of now this is the state of Eastern Conference, but next couple of weeksல வந்து 2 teams நான் looking forward to changing this இது பார்த்தனா கண்டிப்பாக பக்ஸ் அண்ட் ஹீட் சொல்வேன். ஏன்னா வந்து ஜிம்மி அண்ட் டேம் நீ சொன்ன மாதிரி தான் ஒரு வெரி ரஃப் ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் த சீசன்றதுனால ஒன்ஸ் அவங்க கொஞ்சம் லாக்இன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹீட் அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு தோணுது. கம்மிங் டு பக்ஸ், எனக்கு பக்ஸ் கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா உன்னோட சூப்பர் ஸ்டார் வந்து பிரைம் இயரில் இருக்கான். இப்போது உன்னோட சூப்பர் ஸ்டார் ஒரு பிரைம் ஏரால இருக்கும்போது நீ யங் பிளேஸை டெவலப் பண்ணுற ப்ராசஸில் போகக்கூடாது. இதுதான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் வாரியர்ஸுமே பண்ணாங்க. ஆஸ் அ வாரியர்ஸ் ஃபேன் எனக்கு அந்த காண்டு தெரியும். லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்டெஃப் வந்து பிரைமில் ஆடிட்டு இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் வந்துட்டு யங் சூப்பர் ஸ்டார்ஸை யங் பிளேயர்ஸை சைடில் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அது வந்து உன்னோட இயர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு உனக்கு எந்த சூப்பர் ஸ்டார் வேணும் அப்படின்னு நீ ஃபைன் பண்ணுறதுக்காக விளையாடுறதா இருக்கலாம். பட் அது உன்னோட கரண்ட் சூப்பர் ஸ்டாரோட பிரைம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். உன்னோட கரண்ட் சூப்பர் ஸ்டார் பிரைம் ஏதாவது இருக்கும்போது பார்த்தோன்னா அவனை யூஸ் பண்ணி நீ வந்து சாம்பியன்ஷிப் பில்ட் பண்ண கண்டென்ட் பண்ண தான் யோசிக்கணும். பக்ஸ் என்னன்னா யானிஸை சுற்றி ஒரு டிபெண்டபிள் பெஞ்ச் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். அதுதான் நீ சொன்ன மாதிரி பாபி பேட்டை யூஸ் பண்ணி அவங்க ஒரு பெஞ்ச் பீஸ் கண்டிப்பாக மூவ் பண்ண பார்ப்பாங்க இந்த ட்ரேட் டெட்லைனில். அதர் தான் தட் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே பார்த்தோன்னா உங்களுக்கு நீ சொன்ன மாதிரி கேரி ட்ரெண்ட் ஜூனியரோட ஷூட்டிங். நான் ஸ்டாட்ஸே பார்த்தேன். ஆக்சுவலாக கேரி ட்ரெண்ட் ஜூனியர் ஆஸ் ஆஃப் நவ் 28% ஷூட் பண்ணிருக்கான் 3லேருந்து. 28% வந்து NBA லெவலுக்கே அசிங்கம். ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மல் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும், ரோல் பிளேயராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. NBA லெவலுக்கே இது பயங்கர அசிங்கமான பர்சன்டேஜ். ஸோ ஒரு அன்ரியல் ஸ்லம்ப்லாம் இருக்கான். அண்ட் கேரி ட்ரெண்ட் ஜூனியரோட கரியர் ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா 38%. ஸோ 38%லாம் பார்த்தோன்னா ஒரு எலிட் ஷூட்டர். லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா 43%. ஸோ லாஸ்ட் இயரோட ஆவரேஜ்லேருந்து பார்த்தா பயங்கர ட்ராப்பு. அண்ட் அவனோட கரியர் ஆவரேஜ்லேருந்துமே பயங்கரமான ட்ராப். ஸோ இது ஒரு அவுட்லேயர் ஸ்டார்ட் மாதிரி தான் இருக்குது கேரி ட்ரெண்ட்க்கு. ஏன்னா மெம்ஃபிஸோட கேம்ஸ் எஸ்பெஷலி ஒரு பேக் டு பேக் மெம்ஃபிஸோட அண்ட் கேவ்ஸோட ஆடின கேம்ஸ்லையுமே ஒரு 8 to 10 3 பாயிண்டர்ஸ் அந்த 2 கேம் கம்பைண்டாக
அன்கண்டஸ்டடாக வைடு ஓப்பனாக இருக்கிற ஷாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் NBA பிளேயர் வந்து யாராக இருந்தாலுமே போடுவாங்க. அண்ட் கேரி ட்ரெண்ட் பீங் அ குட் ஷூட்டர் அதெல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது ஒரு பிக் ப்ராப்ளம். ஏன்னா வந்து உனக்கு டேமை டபுள் டீம் பண்ணுறாங்க, யானஸை டபுள் டீம் பண்ணுறாங்கன்ன போது ஓப்பனாக இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு டபுள் டீம் பண்ணுறதுக்கு ஒரு யூஸாகவே இருக்கும். அந்த பிளேயர் ஸ்கோர் பண்ணாமல் பிரிக் பண்ணிட்டே இருந்தா ஆப்போனன்ட் டீம் ஓகே இவன் எப்படியும் ஷூட் பண்ண மாட்டான்னு யானிஸையோ டேமையோ டபுள் டீம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பக்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கேரி ட்ரெண்ட் ஜூனியர் கொஞ்சம் ஸ்லம்ப்லேருந்து இஃப் ஹி கம்ஸ் பேக்னாலே ஐ திங்க் பக்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆவாங்க அப்படின்னு தோணுது. அகைன் நீ சொன்ன மாதிரி பெஞ்சுக்குமே பார்த்தோன்னா ஒன்ஸ் கிறிஸ் மிடில்டன் வந்தக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் ஆடினக்கப்புறமா கிறிஸ் மிடில்டனை வந்து பெஞ்ச் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ரெலிகேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில்டன் ஒரு ஸ்டார்டராக ஒரு 5 மினிட்ஸ் ஆடிட்டு டக்குன்னு வெளில வந்துட்டு பெஞ்ச் யூனிட் வரும்போது பெஞ்ச் யூனிட்டோட நம்பர் 1 ஆப்ஷன் மாதிரி கிறிஸ் மிடில்டன் விளையாடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எப்படி கேரி ட்ரெண்ட் ஜூனியர் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அஃபென்ஸில் தெரியுறானோ, செகண்ட் யூனிட்டுக்குமே பார்த்தோன்னா யானிஸ் ஆர் டேம் உட்காந்தா செகண்ட் யூனிட்டுக்கு வந்து அஃபென்ஸ் வச்சு என்ன பண்ணனே தெரியல. அகைன் அங்கே தான் என்ன ப்ராப்ளம்னா பாபி போர்ட்டிஸை சுற்றி 3 to 4 யங் காய்ஸை போடுறாங்க. ரயன் ராலின்ஸ், ஆண்ட்ரே ஜாக்சன் ஜூனியர், ஏஜே கிரீன் 3 பேரையும் போட்டால் ஆல் 3 பீப்புள் ஆர் குட். பட் இவங்க 3 பேரை கைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆக்சுவல் ஆஃபென்சிவ் பிளேயர் ஒருத்தன் தேவை அந்த யூனிட்டில் உனக்கு. அது வந்து உனக்கு பாபி போர்ட்டிஸ் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பாபி போர்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ரீக்கி. லைக் அந்த நைட்டில் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம்னா ஹி வில் டூ வெல். பட் நைட் இன் அண்ட் நைட் அவுட் நீ பாபி போர்ட்டிஸை டிபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுவும் அவங்க சைட்லையுமே ஒரு ப்ராப்ளம். ஸோ கிறிஸ் மிடில்டனோட ரிட்டர்ன் வந்தக்கப்புறமா ஐ சி பக்ஸ் கோயிங் அப் இன் த ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஹீட் கோயிங் அப். ஸோ ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் அந்த சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன். So that's about Eastern Conference. Now coming to Western Conference. Western Conference நீ ஸ்டார்ட் பண்ணு. வெஸ்ட் கமிங் ஃப்ரம் பாட்டம் ஒரு சேஞ்சுக்கு. ஸோ யூட்டா ஜாஸ் வெரி வெரி பேட் டீம், நல்லாவே இல்லை சுத்தமா. வந்து லாரி மார்க்கனன் வந்து அதான் லாம்புர்கினி வந்து ஒரு குடிசை இருக்குமே அந்த இதை ஞாபகம் வருது. ஸோ ஐ சி தெம் மூவிங் வாக்கர் கெஸ்லர் அண்ட் லாரி எக்ஸ்டன் சைன் பண்ணான். ஸோ லாரி தெரியல. ஸோ வாக்கர் கெஸ்லர் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரேட் டெட்லைன்ல பார்ப்போம். பெலிகன்ஸ் ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு சீசன் இப்போ. ஏன்னா ஃபுல்லி கர்ஸ்ட், எல்லாருமே இன்ஜுரி. ஜயான்லேருந்து பிராண்டன் இங்கிரம், டிஜான்டே எல்லாமே அல்வராடோ முதற்கொண்டு ஆல்வராடோ கரெக்ட். ஸோ ரீசெண்ட் இன்ஜுரி. அதனால பெலிகன்ஸ் ரொம்ப ரொம்ப பாவமான டீம். என்ன பண்ண போறானே தெரியல. ஏன் பிராண்டன் இங்கிரம் இன்னும் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தேவையே இல்லை ஆக்சுவலா. ஸோ மோர் ஆஃப் அன் ஐசோ பிளேயர், அவனுக்கு இப்போ ரோலும் கிடையாது. போர்ட்லாண்ட் போன வருஷத்தோட இப்போ ஒரு டீசன்ட் ஸ்டார்ட். இவனுக்கு வந்து ஸ்கூட்டை வந்து ரொம்ப இது பண்ணானுங்க. பட் ஸ்கூட் ஹெண்டர்சன் லுக்ஸ் லைக் அ பஸ்ட், சாரி டு சே. ஏன்னா அந்த இக்னைட்லேருந்து யாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஸ்கூட் ஹெண்டர்சன் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு பஸ்ட் தான். ஆன்ஃப்ரே சிமன்ஸ் வந்து ஐ ரியலி லைக் ஹிம். ஸோ ஐ லைக் ஹிஸ் கேம். அண்ட் டானோன் கிளிங்கனும் வந்து ஒரு ரொம்ப நல்ல அடிஷன். யாருமே பெருசா பேச மாட்டாங்க, பட் quietly is having one of the best rookie seasons. And Mavericks. So அதான் Mavericks வந்து போன வருஷம் வாரியர்ஸ் பண்ண தப்பதான் வந்து Mavericks பண்றாங்க. அண்ட் போன வருஷம் ஏன் வாரியர்ஸ் வந்து கிளேவை வெளில அமிச்சாங்கன்றதுக்கு ரீசன் வந்து நீங்க Mavericks கேம் பார்த்தாலே தெரியும். ஃபைனல் குவார்டர் லாஸ்ட் 5 minutes கிளே வில் பி ஆன் த பெஞ்ச். ஸோ நடந்துச்சு மேவரிக்ஸ்ல. ஏன்னா அதுதான் வந்து மெயினா வாரியர்ஸ் வந்து அவனை ஆட வச்சா இவன் பிளாக் ஹோல்னு சொல்லி தான் உட்கார வச்சு ஸ்டார்ட் வின்னிங் கேம்ஸ். ஸோ மேவரிக்ஸ்க்கு வந்து ப்ராபப்ளி இப்போதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு வந்து கிளே ட்ரேட் வந்து தப்பு அப்படின்ட்டு. எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா இந்த சீசனுக்கு அப்புறம் மேபி தே வில் ட்ரேட் கிளே அவே. ஸோ கிளே வந்து அந்த எல்லா டீம்லயும் அந்த ஃபைனல் சீசன் டீமா தாவர ஒரு ஷூட்டர் மாதிரி ஆயிடுவான். ஸோ ரே ஆலன் டுவர்ட்ஸ் இஸ் எண்ட் ஆஃப் த கரியர் வந்து எப்படி எல்லா டீமுக்கும் ஒரு ஷூட்டர் மாதிரி சும்மா அந்த ஜோ எங்கிள்ஸ், ரே ஆலன் மாதிரி கொஞ்சம் அந்த இன்ஜுரியில வந்து அந்த மாதிரி கிளே போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சீசன் அடுத்த வருஷம் நடக்குமான்னு தெரியல, பட் ஐ கேன் see that happening. ஏன்னா தெரியல இந்த மேவரிக்ஸ் டீம் வந்து இவனுங்க எந்த அளவுக்கு இவங்க ஒர்க் ஆவாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் இவங்க கிளே தாம்சன் ஆட் பண்ணது வந்து பாயிண்ட்லெஸ்ஸா எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீ ஸ்டார்டிங் லைன் அப்படி நீ கிளேவை இறங்கினீங்கன்னா 3 பேருக்கும் டிஃபரன்ஸ் வராது. எல்லாம் வந்து ஆஃப்டர் இன்ஜுரி ஹஸ் டேக்கன் நாட் ஜஸ்ட் 1 step, 10 steps பேக் இன் டிஃபென்ஸ் அண்ட் அத்லெட்டிசிசம். ஸோ மேவரிக்ஸ் எனக்கு தெரியல இந்த வருஷம் என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் டிம்பர்வூல்ஸ் ஆப்வியஸ்லி
ஐ டோன்ட் நோ. டிம்பர்வூல்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அவ்வளோ ஒரு டீப் ரன் கொடுத்தானுங்க. இந்த வருஷம் 11th சீட் இருக்கிறது வந்து ஐ மீன் ஸ்டில் இட்ஸ் வெரி ஏர்லி டு கால். பட் அகைன் நான் வந்து ஆன்டி கிட்ட பாக்குற பெரிய பிரச்சனை என்னன்னா, அகைன் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் பால் ஹாக் கை. ஸோ ஆன்ட் வந்து அஃபென்ஸ் ரன் பண்ணலன்னா, அவனுக்கு அந்த கையில அவன் பால் இல்லை, அவன் ஷார்ட்ஸ் எடுக்கலன்னா அவனோட கேம் வந்து அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடும். ஸோ மேவரிக்ஸ்ட நம்ம அதுதான் பார்த்தோம். ஸோ டிம்பர்வூல்ஸ் தெரியல, பார்ப்போம். மேபி அவங்க ஒரு டீப் ரன் திருப்பி கொடுக்கலாம் ஆஃப்டர் டிசம்பர் ஆர் ஜனவரி. திங்ஸ் கேன் சேஞ்ச். ஸோ டிம்பர்வூல்ஸ் பத்தி அதுதான். ஸ்பர்ஸ் ஆர் டூயிங் வெரி குட். நேத்து நைட் மான்ஸ்டர் கிரேம் ஃப்ரம் வெம்பி 50 பாயிண்ட்ஸ். ஸோ செகண்ட் இயர் ரூக்கி 50 பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. என்னன்னா, வெம்பன்யாமா வந்து இஸ் கேம் இஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் பீப்புள் திங்க். ஸோ இவன் வந்து ரொம்ப ஓவர் ஹைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் நாட் ட்ரூ. பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் த்ரீஸ். ஸோ ரிம்முக்கு டிரைவ் பண்ணவே மாட்டான், பிசிக்கலா பண்ண மாட்டான், ரொம்ப வந்து கேஷுவலா த்ரீஸ் மட்டும் புள்ள பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவன் சைஸ்க்கு. பட் தெரியல, பார்ப்போம். வெம்பி பட் ஐ மீன் ஸ்பர்ஸ் 6-6, it's a very good record. And Clippers, I have zero answer for Clippers. So Clippers again, it's a very disastrous team. So James Harden running the Clippers, Kawhi Leonard கிடையாது. Only positive thing about Clippers என்னன்னா Norman Powell. Norman Powell is having a breakout season இந்த வருஷம். ஸோ ஒரு பயங்கர ஒரு பார்டர் லைன் ஆல் ஸ்டார் மாதிரி விளையாடிட்டு இருக்கான் இப்போதைக்கு. திங் அபவுட் கிளிப்பர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். கிங்ஸ் பத்தி நான் ஐ டென்ட் ஃபாலோ லாட் அபவுட் த கிங்ஸ், பட் ஐ ஹர்ட் டிரோசன் இஸ் ஒர்க்கிங் வெல் ஃபார் கிங்ஸ். ஸோ பார்ப்போம். கிங்ஸ் கண்டிப்பா ஒரு பிளே இன் ஸ்லாஷ் பிளே ஆஃப், ஐ டவுட் இட், பட் பிளே இன் கண்டென்டர் தான் இப்போதைக்கு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அகைன் மெம்பிஸ் வந்து கண்டிப்பா ஒரு ரிடெம்ஷன் சீசன் இது. பிளஸ் எல்லாருமே இப்போதான் இன்ஜுரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஜா, மார்க்கஸ் ஸ்மார்ட், இன்னுமே அவங்களோட நிறைய பிளேயர்ஸ் இன்ஜூர்டா தான் இருக்காங்க. ஸோ இஃப் ஹெல்த்தி மெம்பிஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து ஐ கேன் see them making a deep playoff run. ஸோ மேவரிக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கக்கூடிய ஒரு ராஸ்டர் தான் அது, மெம்பிஸோட ராஸ்டர். ஸோ கண்டிப்பா வந்து இஃப் ஹெல்த்தி கண்டிப்பா மெம்பிஸ் will make some noise. லேக்கர்ஸ் அகைன், நீயே கவர் பண்ண லேக்கர்ஸை. உனக்கு தெரியும் இன்னும் லேக்கர்ஸ் பத்தி இன்னும் நல்லா, அதனால நீ கவர் பண்ண. ராக்கெட்ஸ் வந்து வெரி குட் டீம், வெரி யங் கோர், நல்ல ஓவரால் வெரி குட் ராஸ்டர் அண்ட் வெரி குட் கோச். ஸோ ராக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா நிறைய ட்ரேட் டாக்ஸ்ல இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ மிடில்டன் ட்ரேட் பண்ண போறாங்க, யானிஸ் பாசிபிலி டு ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் லுக்கிங் ஃபார் தட் சூப்பர் ஸ்டார் கை. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டார் அப்படியே அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ராக்கெட்ஸ் இஸ் a solid player. கேடி, டெவன் புக்கர் கூட ஏதோ பேசியிருந்தாங்களா நடுவில். ஸோ கண்டிப்பா in the future I see them as a very solid contender. And Nuggets obviously very slow start, ஆனா they were able to ramp it up. So they won quite few games in the past few weeks. ஸோ நகட்ஸ் கண்டிப்பா இது எக்ஸ்பெக்டட் தான். டாப் 4 டாப் 5 கண்டிப்பா நகட்ஸ் இந்த ரேஸ்ல இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவங்களோட சப்போர்ட்டிங் கேஸ்ட் ரொம்ப 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 ஆவரேஜா இருக்கு. இது இவங்க ஜெயிக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்து நிக்கோலா யோகிச் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ், ட்ரிபிள் டபுள் கொடுத்தா மட்டுமே ஜெயிக்கும். ஒரு கேம்ல எல்லாம் வெஸ்ட்ப்ரூக் ஹேட் டு டிராப் 29 பாயிண்ட்ஸ் என்னமோ. ஸோ அதெல்லாம் வந்து உனக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற விஷயம் தான். அதனால எம்பிஜே, ஜமால் முரே, ஆரன் கார்டன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவ் தான் இந்த சீசன். ஸோ நகட்ஸ் போன வருஷம் மாதிரி வருமானம் தெரியல. ஏன்னா கேசிபி லாஸே உங்களுக்கு பெரிய அடி. பெஞ்சில் வந்து ப்ரூஸ் ப்ரௌனும் இல்லை. இவன் வந்து கிறிஸ்டியன் ப்ரவுன் தான் அந்த ஸ்டெப் எடுப்பான் அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோனா ஹேப்பன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பைப் ட்ரீம் தான். பார்ப்போம். சன்ஸ் வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பூடனோசர் பேஸ்கெட் பால் நான் சொல்லுவேன். ஏன்னா பக்ஸோட பூடனோசர் பேஸ்கெட் பால் இப்படிதான் இருக்கும். ரெகுலர் சீசன்ல ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பிளே ஆஃப்ஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது, தோத்துருவாங்க. வந்து பாசிபிளி அதுதான் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நீ வேணா பாரு, 60 கேம்ஸ் 55 to 60 கேம்ஸ் கண்டிப்பா ஜெயிப்பானுங்க. ஆனா பிளே ஆஃப்ல அடி வாங்கும் சன்ஸ், ஏன்னா டிஃபென்ஸ் கிடையாது. ஸோ சன்ஸ் அதுதான். வாரியர்ஸ் வந்து
பயங்கர சர்ப்ரைசிங் சீசன். ரொம்பவே நல்லா ரேம்ப் அப் பண்ணிட்டாங்க. எல்லாமே சொன்னாங்க கிளே தாம்சன் லூஸ் பண்ணது வந்து பெரிய பெரிய லாஸ் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அப்சல்யூட்லி குவாலிட்டி ரோல் பிளேயர்ஸை சைன் பண்ணி பேக் டு வின்னிங் காலம். ஒரு டிஃபென்ஸ் வைஸுமே அஃபென்ஸை விட்டுட்டு டிஃபென்ஸுமே வந்து ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து 1990s புல்ஸோட டிஃபென்சிவ் ரேட்டிங்ல இருக்கான். ஸோ டிஃபென்ஸ் தான் வந்து வாரியர்ஸ்க்கு வந்து எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கு. ஒரு மாதிரி எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு லேசி கேம்லாம் விளையாடாம இப்போ கிளேலாம் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் என்ன நடக்கும்ட்டு. ஆனா இப்போ எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு ரோல் பிளேயர்ஸும் ரொம்ப நல்ல கான்ட்ரிபியூஷன். உனக்கு ஸ்லோமோ, உனக்கு படி ஹீல், மெல்டன் எல்லாமே ரொம்ப நல்ல அடிஷன்ஸ் வாரியர்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல சாலிட் ரன், ப்ராபப்ளி வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் தாண்டி ஃபைனல்ஸ் போறது கூட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு வாரியர்ஸ்க்கு. பிகாஸ் தே ஸ்டில் ஹேவ் ஸ்டெஃப் கரி. ஸோ உனக்கு கண்டிப்பா வந்து ஸ்டெஃப் கிட்ட இருந்து ஒரு 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 நெகட்டிவ் பிளே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வரப்போறது கிடையாது. அதனால இஃப் திங்ஸ் கோ வெல், இஃப் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட், வாரியர்ஸ் கண்டிப்பா வந்து ஃபைனல்ஸ் போறதுக்கும் என்னோட பிக் இந்த வருஷம் வாரியர்ஸ் தான். ஏன்னா கன்சிடரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரி திங், வாரியர்ஸ் ஹாவ் தி பெஸ்ட் சான்ஸ் ஹியர். ஸோ ஓகேசி ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும், பட் என்னோட கரண்ட் பிக் வந்து வாரியர்ஸ் தான். அண்ட் கமிங் டு ஃபர்ஸ்ட் ஓகேசி வந்து இன்னுமே ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஓகேசி நம்ம இன்னும் பார்க்கல. ஏன்னா உனக்கு வந்து ஹார்டன்ஸ்டைனும் செட்டும் இப்போ இன்ஜூர்டு, ஹார்டன்ஸ்டைனும் இன்ஜூர்டு. அதனால ஓகேசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து தான் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பார்க்குற வரைக்கும் ஓகேசி இஸ் லுக்கிங் வெரி வெரி குட். அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபைன் சரி, பெஞ்சும் சரி, டெப்த் எல்லாமே நல்லா இருக்கு. கோச்சிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இன்னும் 30 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிக்ஸும் என்னமோ வச்சிருக்காங்க போல. நத்திங் டு லூஸ். ஆனா இந்த ஒரு நெக்ஸ்ட் 5 years ஐ see them winning at least one championship. ஏன்னா இப்போ ஷே அவங்களுக்கு நம்பர் 1 கையா வேணாம்னு நினைச்சா கூட இப்போ வெளியில போயிட்டு ட்ரேட் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரே அவங்க ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். இவங்களோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேக்கேஜ் யாராலையும் ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் 5 yearsல அட்லீஸ்ட் ஒரு சாம்பியன்ஷிப் அடிப்பானுங்கன்றது என்னோட பெட். கண்டிப்பா. ஸோ வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் நீ சொன்ன மாதிரி லைக் யூட்டா, பெலிகன்ஸ்லாம் நீயே கவர் பண்ணிட்ட. எனக்கு போர்ட்லாண்டில் ஒன்றே ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஷேடன் ஷார்ப் வந்து ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 13 கேம்ஸில் ஒரு லீப் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஷேடன் ஷார்ப் வந்து லாஸ்ட் இயரே நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஸோ பட் அகைன் ஆன்ஃபனி சைமன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீ சொன்ன மாதிரி ஸ்கூட்டுக்கு பயங்கர ஹைப் இருந்ததுனால ஷேடன் ஷார்ப் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு அந்த லேடரில் பரியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இந்த இயர் பார்த்தா ஷேடன் ஷார்ப் செம்ம கம்பேக்கு. அண்டு ராபர்ட் வில்லியம்ஸ் அவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக லாஸ்ட் 3 கேம்ஸில் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ராபர்ட் வில்லியம்ஸ் வந்திருக்கான் அப்படின்னப்போ தான் அவங்களோட சென்டர் இது வந்து பயங்கரமாக டெப்த் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ராபர்ட் வில்லியம்ஸ் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இவங்க டியாண்ட்ரே ஐட்டனை வந்து கிளம்புன்னு சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாதோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் போர்ட்லாண்ட். ஸோ கண்டிப்பாக போர்ட்லாண்ட் பார்க்கணும் என்ன எப்படி விளாட்றாங்கன்ட்டு. மேவ்ஸ் நீயே கவர் பண்ணிட்ட ஆக்சுவலாக கிளே பற்றி. ஸோ கிளே அஃபென்ஸ்லாம் உனக்கு கொடுப்பான் அப்படின்னாலும் வாரியர்ஸில் இருந்த போதுமே கிளேயோட 2 பிக்கஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னா ஃப்ரான்ச்சைஸ் லெஜண்ட் அப்படின்றதுனால உனக்கு அஃபென்ஸ் பயங்கரமாக விளையாடாட்டா கூட அவனை எதுவும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். அண்டு கிளச் சுச்சுவேஷன் பயங்கரமாக கேம் வந்து லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் இருக்குது அப்படின்ன போது உனக்கு டிஃபென்ஸ் ஆட மாட்டான் அப்படிங்கிறதுனால வந்து அவனை நீ பெஞ்சும் பண்ண முடியாது வாரியர்ஸில். சரி, வாரியர்ஸோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே ஃப்ரான்ச்சைஸ் லெஜண்ட் அப்படின்றதுனால இவனை பெஞ்ச் பண்ணால் இவனோட ஈகோ அடிக்குமோ, ஐயோ இவன் வந்து தேவையில்லாமல் கோவம் வருமோ, இவனுக்கு தேவையில்லாமல் ரிஃப்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு நிறையா நான் பேஸ்கெட் பால் ரீசன்ஸ் நிறையா இருந்துச்சு வாரியர்ஸோட. லைக் எமோஷனல் ஆகிடுவான், ஃப்ரண்ட் ஆஃபீஸோட ப்ராப்ளம் வரும், ஸ்டெஃப் கரியோ அண்டு ட்ரேமாண்டோட வந்து உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஹர்ட் ஆகுன்ற மாதிரி நிறைய நான் பேஸ்கெட் பால் ரீசன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதுதான் ஒரு பிக் ரீசன் இப்போ வாரியர்ஸ் இந்த ஒரு 9-2 ரன்னுக்குமே நான் யோசிப்பேன். ஏன்னா கிரன்ச் டைமில் இப்போ ஒருத்தன் ஒழுங்காக விளையாடல அப்படின்னா யாராக இருந்தாலுமே கண்ணை முட்டு ஸ்டீவ் கர் வந்து இப்போ பெஞ்ச் பண்ணிடுவான். விளையாடலையா நீ போய் உட்காரு, எங்களுக்கு டிஃபென்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. பட் கிளே இருந்த போது பார்த்தோன்னா அது உன்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. மேவ்ஸ்க்கு இப்போ அதான் ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் யூனிட்ல கிளே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு லூக்கா, கைரி, கிளே, நாஜி மார்ஷல், அதுக்கப்புறம் டேனியல் கேஃபர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பிஜே வாஷிங்டன் ரிட்டர்ன் வந்தக்கப்புறமா அவங்க என்ன ஸ்டார்டிங் யூனிட் வச்சுக்க போகிறாங்க அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸ்லி நாஜி மார்ஷல் இறக்கிட்டு பிஜே வாஷிங்டன் ஆடுவாங்க. பட்
எவ்வளோ தூரத்துக்கு சஸ்டைனபிளா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா உனக்கு க்ளே அஃபென்ஸ் குடுக்குற வரையும் ஹி வில் ப்ளே குட் டிஃபென்ஸ். பட் இப்போ உனக்கு அஃபென்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா, க்ளேவோட டிஃபென்ஸுமே உனக்கு பயங்கரமா இறங்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு டிஃபென்ஸ் வேணும்னு பிரையாரிடைஸ் பண்ணி அவன பெஞ்சுக்கு அவங்க டிமோட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அப்படி டிமோட் பண்ணாங்கன்னா அகைன் க்ளே எப்படி அது எடுத்துப்பான் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா மோர் தென் அ குட் பாஸ்கெட் பால் பிளேயர் ஹி ஹாஸ் சம் ஈகோ ஆன் ஹிஸ் ஓன். அது எல்லாருக்குமே இருக்கும் தான். அண்ட் ஒரு 4 சாம்பியன்ஷிப் வின் பண்ண பிளேயர் அப்படின்ன போது அவன் வந்து ஹி இஸ் ட்ரைங் டு சேஸ் தட் பாஸ்ட்ன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி நான் இருந்த பிளேயரா என்னால் திருப்பி இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்காக தான் ஹி ஹஸ் கான் டு மேப்ஸ். ஸோ யா எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த சீசன் எப்படின்னு. உல்ஸ் அகைன் நீ சொன்ன மாதிரி தான் லைக் ரேண்டலோட சைனிங் வந்து அவங்களுக்கு வந்து நீடில் மூவிங்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் அவங்க ஃபேன்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நீடில் மூவிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அகைன் டூ ஏர்லி டு கால். பட் அகைன் ஆண்ட் நீ சொன்ன மாதிரி பயங்கர பால் ஹாக். ஸோ கேம் ஆன் த லைன் அப்படிங்கும்போது வந்து ஆண்ட் எவ்வளோ 10 out of 10 பர்ஃபார்ம் பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் எனக்கு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக உனக்கு 4 கேம்ஸ் இந்த பிளே ஆஃப் சீரீஸில் கண்டிப்பாக 1 or 2 கேம்ஸ் ஹீ மைட் பி ஏபிள் டு வின். பட் அந்த அதர் 2 கேம்ஸ் உன்னால் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஒன் மோர் திங் அபவுட் ஸ்பர்ஸ் பார்த்தோன்னா கிறிஸ் பால் ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இயர். லாஸ்ட் இயர் வெம்பியோட பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட்டே பார்த்தோன்னா அவனை சுற்றி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து கேம் ஆன் த லைன் வரும்போது வெம்பி கிட்ட பாலை பாஸே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயங்கர மீடியாலேருந்து பயங்கர கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஏன்னா உனக்கு 7 feet 4 மாதிரி ஒரு டீமன் வந்து பெயிண்டில் நிற்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட நீ பாலை பாஸ் பண்ணனா அன்லெஸ் ஆப்போசிட் சைடில் ஒரு எலீட் சென்டர் டிஃபென்ஸில் இல்லாத வரையும் வெம்பியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது உனக்கு போஸ்ட்டில். அப்படி இருந்துமே பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் ஸ்பர்ஸ் வந்து பார்த்தா அவனுக்கு பாலே பாஸ் பண்ணாமல் டெவின் வெசல் இல்லைனா வந்து ஜெர்மி சோஹான் இவங்கெல்லாம் வந்து அவங்களாவே ஹீரோ பால் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் எலிமினேட் பண்ண தான் இவங்க வந்து கிறிஸ் பால் எடுத்துகிட்டே வந்தாங்க லைக் வெம்பி அன்லாக் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த காம்போ ஆஸ் ஆஃப் நோ ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. பட் கிறிஸ் பால் அகெயின் நான் வந்து பிளே ஆஃபில் நம்பவே மாட்டேன். லைக் அசியூமிங் தே கம் டு பிளே ஆஃப்ஸ் ஐ டோன்ட் சி கிறிஸ் பால் மூவிங் எனி நீடில் இன் பிளே ஆஃப்ஸ். ஏன்னா கிறிஸ் பால்மே ஒரு ஜெனரேஷனல் சோக்கர் பிளே ஆஃபில். ஆஸ் அ பிளேயர் அவன் வந்து பேடான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இஸ் டெஃபினெட்லி ஹால் ஆஃப் ஃபேமர். பட் ஒரு டீம் என்வாயன்மெண்ட்டில் ஒரு பிளே ஆஃப் சுச்சுவேஷனில் அந்த ப்ரெஷரில் பயங்கரமாக இறங்குற பிளேயர் கிறிஸ் பால். ஸோ ஐ ஹவ் நோ ஹோப்ஸ் அபவுட் கிறிஸ் பால் ஆஸ் அ பிளேயர். பட் ஆஸ் அ டீம் என்னவா வேணால் ஆகலாம். டூ early டு கால். பட் வெம்பி அகைன் நீ சொன்ன மாதிரி மீடியாவில் 1008 பேசினாங்க. பட் வெம்பி ஆல்ரெடி செகண்ட் இயர் லீப் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா ஒரு அவுட் சைட் ஷூட்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு பிளேயர் வந்து இன்சைடில் போய் விளையாட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு எந்த கொஷின் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எந்த ரைட்டுமே இல்லை. ஏன்னா வெம்பியோட ஸ்ட்ரென்த்தே வந்து இன்சைடில் பெயிண்டில் விளையாடுற கேம் தான் வெம்பியோட ஸ்ட்ரென்த்து. பட் அவுட் சைட் ஷூட்டிங் இல்லைனா வந்து பெரிமீட்டர் பிளேயிங் வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் பாயிண்ட் கிடையாது வெம்பிக்கு. பட் ஆனால் உன்னோட வீக்னஸையே இப்போ ஸ்ட்ரென்த் மாதிரி அவன் கன்வெர்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் ஆஃப் சீசன் ஆடிட்டு இருக்கான்னு போது வென் ஹி கோஸ் பேக் டு ஸ்ட்ரென்த் ஹி வில் பி ஈவன் மோர் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கிளிப்பர்ஸ் கம்மிங் டு கிளிப்பர்ஸ் எனக்கு ஒரே ஒரு திங் சர்ப்ரைசிங் அபவுட் தம் இஸ் தேர் டிஃபென்ஸ். ஏன்னா வந்து டிஃபென்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து டாப் 10ல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவாய் லெனர்ட் அகெயின் ஆஸ் யூஷுவல் கவாய் லெனர்ட் திங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே. ஜேம்ஸ் ஆர்டன் இந்த சீசன் பார்த்தா ரொம்ப ஐசோ பால் ஆடாமல் டீமில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப இன்வால்வ் பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. அதனால தான் நார்மன் பவலுமே பயங்கரமாக அன்லாக் ஆகிட்டான் அந்த சீசன். லைக் நீ சொன்ன மாதிரி லெஜிட் ஆல் ஸ்டார் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். பட் இது எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஹார்டன் பற்றி தெரியும். இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் ஹி கோஸ் பேக் டு பீயிங் அ பால் ஆக். இப்போ வரையும் பால் ஆக் பண்ணாமல் டீம் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி எல்லாரையும் அன்லாக் பண்ணி விளையாடிட்டு இருக்கான் ஹார்டன், விச் இஸ் குட் டு சி. பட் பேக் டு பேசிக்ஸ் ஓல்டு ஹார்டனா எப்போ ஆவான் அப்படின்றது தெரியாது. அண்ட் வென் ஹி கோஸ் பேக் டு தட் ஆஸ் யூஷுவல் அந்த டீம் அப்படியே ஒரேடியாக உடையிற சுச்சுவேஷன் தான் ஆகும்னு நினைக்கிறேன். கம்மிங் டு கிங்ஸ் அகைன் நீ சொன்ன மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷன் எதுவும் இல்லை. அகைன் டிரோசனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அஃபென்ஸ்க்குனாலுமே அஃபென்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளமாக இருந்ததே கிடையாது. அவங்களுக்கு ப்ராப்ளமே டிஃபென்ஸ் தான். அந்த டிஃபென்ஸை வந்து அவங்க கவர் பண்ண எதுவும் மூவ்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ டிஃபென்ஸ் இல்லைனா அகைன் பிளே ஆஃப்ல வந்து நல்லா சஸ்டெயினே ஆக முடியாது. நீ எவ்வளோ நல்ல அஃபென்சிவ் டீமாகவே இருந்தாலும் நம்ம லாஸ்ட் இயர் பிளேசஸ்கிட்டே பார்த்தோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்ரேஷனல் அஃபென்சிவ் டீமாக இருந்தது பிளேசஸ். பட் பிளே ஆஃப்ல கேம் ஆன் த லைன் அப்படின்ற போது உனக்கு டிஃபென்ஸ் ஆடி ஆப்போசிஷனை நீ ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது கிங்ஸ் கிட்ட இல்லாதனால எனக்கு வந்து என்ன சொல்லன்னு தெரியல. கம்மிங் டு மெம்ஃபிஸ் ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து பார்த்தா ஜாக் ஈடி பார்த்தோன்னா
ப்ரீ சீசன் வந்து டிராஃப்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து யங் காலேஜ் பிளேயர்ஸ் கிட்ட இவன் வந்து ஒரு 7 ஃபீட் 3 இருக்கிறதுனால ஒரு டீமன் மாதிரி தெரியலாம். என்பிஏல வந்து அவனோட கேம் பெருசா டிரான்ஸ்லேட்டே ஆகாது. என்பிஏல வந்து உனக்கு எலிட் பிக்மென் இருப்பாங்க. ஜாக்கேரியால ஒண்ணுமே கிழிக்க முடியாதுன்ற மாதிரி பேசினாங்க. பட் ஜாக்கேரியோட கேம் வந்து ஆஸ் ஆஃப் நோ வேற லெவல்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு என்பிஏக்கு. நேத்து கேம் நிறைய பேர் பார்த்துருந்தா தெரியும். லேக்கர்ஸோட விளையாடினாங்க. ஆந்தனி டேவிஸ் லுக் லிட்டரலி க்ளூலெஸ் வர்சஸ் ஜாக்கேரி. எனக்கு வந்து ஏடி வந்து ஆக்சுவலா டாப் 3 MVP கேண்டிடேட்டா இப்போதைக்கு இருக்கான். ஒரு டாப் 3 MVP கேண்டிடேட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2 வே பிளேயர்ஸ் இந்த லீக். ஏடி வந்து க்ளூலெஸ்ஸா இருந்து நேற்று நான் பார்த்தேன் ஆக்சுவலா ஜாக்கேரி கிட்ட. ஜாக்கேரி பெயிண்ட்ல ஒரு 2-3 பிளாக்ஸ் ஏடியை பண்ணி ஏடியை பயங்கரமா கிளாம்ப் அப் பண்ண உடனே ஏடி ஸ்டார்டட் ஷூட்டிங் த்ரீஸ். டிரைவ் பண்ணவே ஏடி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு மென்டலி லாக் பண்ணி வச்சான் ஏடியை நேற்று. ஸோ ஈடியோட கேம் ஆக்சுவலாக லுக்ஸ் வெரி ப்ராமிசிங் டு சி. ஸோ எப்படி போவான்னு பார்க்கணும். அண்ட் ஜாமராண்ட் அண்ட் ஈடி காம்போ வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச். ஏன்னா வந்து ஒரு 2-3 கேம்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இட் லுக் வெரி குட். அண்ட் ஜாமராண்ட் எல்லாருக்குமே தெரியும், ஒரு எலிட் பாயிண்ட் கார்டு ஹூ டிராஸ் டிஃபென்ஸ். ஸோ இஃப் ஜாய்ஸ் டிராயிங் 2 டிஃபெண்டர்ஸ் அப்படின்னா ஜாக்கிடிக்கு வந்து பெயிண்ட்ல ஸ்டாப் பண்ண ஆளே கிடையாது. ஸோ அந்த காம்போ, அந்த டுவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஐம் எக்ஸைட்டட். கம்மிங் டு லேக்கர்ஸ். லேக்கர்ஸ் பார்த்தோன்னா ஒரு மீடியா ஹைப் இருக்கிற 24 ஹவர்ஸும் பேசக்கூடிய டீம் தான். ஸோ அதனால வந்து அவங்க நல்லா ஆடலைன்னா கூட நல்லா ஆடுறாங்கன்ற மாதிரி லெப்ரானை பற்றி பேசி அவங்களோட ஃப்ளாஸை கவர் பண்ணிடுவாங்க. அவங்களோட பிக்கஸ்ட் ஃப்ளா பார்த்தோன்னா நான் ஏடி மினிட்ஸ். ஏடி இருக்கிற வரையும் பார்த்தோன்னா ஒரு டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ் டீம் மாதிரி தெரியுது. ஏன்னா ஏடி ஆங்கர் பண்ணி டிஃபென்ஸை வந்து பயங்கரமாக லாக் பண்ணிடுறான். பட் ஒன்ஸ் ஏடி கோஸ் அண்ட் சிட்ஸ் அண்ட் த பெஞ்ச் அப்படின்னா அவங்களோட டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் போத் லுக் க்ளூலெஸ். அவங்களுக்கு பெரிமீட்டரில் டிஃபென்ஸ் சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஆஸ்டின் ரீவ்ஸ் அண்ட் டீலோ வந்து நீ பிளே ஆஃபில் வந்து பெரிமீட்டரில் டிஃபென்ஸ் ஆடுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆட மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. டீலோவா அவங்க லாஸ்ட் இயரே ட்ரை பண்ணாங்க. பட் அகைன் லாஸ்ட் அந்த ட்ரேட் டாக்ஸ் வந்த போது டீலோ திடீர்னு அப்படியே நான் ஒரு நல்ல பிளேயர்ன்ற மாதிரி ஆட்டான உடனே அந்த டாக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அகைன் இந்த சீசன் இஸ் ஷோயிங் அப் அந்த ஓல்ட் டீலோ. அஃபென்ஸ்லையும் பயங்கரமாக கண்ணாப்பின்னு தேவையில்லாமல் ஷார்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டு டிஃபென்ஸில் அவேர்னஸே இல்லாமல் எக்கச்சக்க பொசிஷனில் அப்படியே தூங்குறான். டிஃபென்ஸ்லாம் அப்படியே பூந்து போகுது அஃபென்ஸ் ஆப்போனன்ட் டீம்து. ஸோ டிஃபென்ஸ் அவங்களது பெரிமீட்டரில் இட் இஸ் ஸோ குக்ட். அண்ட் இன்சைட் த பெயிண்ட்டுமே பார்த்தா ஏடி உட்காந்தான் அப்படின்னா வந்து ஜாக்சன் ஐஸ் எல்லாம் வந்து வச்சு விளையாடுறாங்க ஆப்போனன்ட் டீம்ஸ். ஸோ ஏடி இருக்கிறதுனால தே லுக் வெரி இன்வின்சிபிள். பட் ஏடி இன்ஜுரி இல்லாமல் எவ்வளோ தூரம் விளையாடுவான் அப்படின்றது எனக்கு தெரியல. அகைன் நாட் விஷிங் ஃபார் எனி இன்ஜுரிஸ், பட் லுக்கிங் அட் ஏடியோட ஹிஸ்ட்ரி எவ்ரி சீசன் பார்த்தோன்னா ஒரு 10 to 15 கேம்ஸ் ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தா ஏடி ஆல்வேஸ் ஹேஸ் சம்திங் வேர் ஹி கோஸ் இன் அ ரெஸ்ட் பீரியட். அந்த பீரியடில் கம்ப்ளீட்டாக லேக்கர்ஸ் கிரம்பிள் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா ஏடி உட்காந்த போது கூட ஓரளவுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணுற சுச்சுவேஷனில் லேக்கர்ஸ் இருந்தாங்க. பட் இந்த இயர் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஏடி மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்ரியல் டிபெண்டன்சி ஏடி மேலே இருக்கும்போது, அண்ட் லெப்ரான் இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் பிளேயர்னாலும் அகெயின் இஸ் 1 more year older. ஸோ அதையுமே நம்ம ஃபேக்டர் இன் பண்ணணும். ஸோ தேர் இஸ் ஒன்லி ஸோ மச் ஹி கேன் கேரி. ஏன்னா இப்போதைக்கு ஏடி இருக்கிறதுனால லெப்ரான் வந்து ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் வந்து அப்படியே கோஸ்டல் லாங் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக ஆடிட்டு 4th குவார்ட்டரில் டேக் ஓவர் பண்ணுறான். பட் இப்போ ஏடி இல்லை அப்படிங்கும்போது லெப்ரான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஆடுற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடும்போது பார்த்தோன்னா உனக்கு 4th குவார்ட்டரில் கேஸ் அவுட் ஆகிட்டு எனர்ஜியே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏடி இருக்கிறதுனால தி லுக் குட். பட் இது எவ்வளோ வயபிள்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா டிஃபென்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஏடி வந்து பெயிண்டில் நல்லா ஆடுறான் அப்படின்னாலுமே உனக்கு பெரிமீட்டரில் டிஃபென்ஸ் யாராவது ஆடணும். இவங்க டீமில் யாருமே இல்லையா டிஃபென்ஸ் ஆட உனக்கு சுத்தமாக. ரூயி ஹச்சிமுரா பிளாக் ஹோல் ஆன் டிஃபென்ஸ், உனக்கு ஆஸ்டின் ரீவ்ஸ் பிளாக் ஹோல், டியாஞ்சலோ ரசல் பிளாக் ஹோல். அவங்களுக்கு ஜாரட் வாண்டர்பில்ட் தான் ஒரு டிஃபென்சிவ் ஐடென்டிட்டி. அகெயின் அவனுமே இன்ஜர்ட். அவங்களுக்கு ஒன் குட் பாசிட்டிவ் திங் என்ன பொறுத்தவரையும் பார்த்தா அவங்களோட ருக்கி டால்டன் கனெக்ட் வந்து ஆக்சுவலாக இந்த சீசன் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணுறான். அண்ட் அவனோட டிஃபென்சிவ் அவேர்னஸ்மே நல்லா இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் லெப்ரான் ஏடியோட பார்த்தா அவனோட 2-man கேம் ஆக்சுவலாக நல்லா இருக்கு டால்டன் கனெக்ட். ஸோ டால்டன் கனெக்ட் ஆக்சுவலி ஒரு எக்ஸைட்டிங் ருக்கி. ஆஸ்டின் ரீவ்ஸ் அகைன் இட்ஸ் அ குட் பிளேயர். பட் என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்வாட்சபிள் பிளேயர் இந்த லீக்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இஃப் திங்ஸ் டோன்ட் கோ இஸ் வே பயங்கரமாக ஃபவுல் பேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆஸ்டின் ரீவ்ஸ். ஸோ இட்ஸ் அ குட் பிளேயர். பட் ஆனால் 1-2 ஷாட்ஸ் ஒழுங்காக விழன உடனே ஒரு எஸ்டிஏ ஜேம்ஸ் ஹார்டன் மாதிரி ஃபவுல் பேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வந்து பார்க்க லைக் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. லைக் ஒரு குட் பிளேயர் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தோன்னா உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அன்எத்திக்கல் வே ஆஃப் பேஸ்கெட் பால் விளாட்றது பார்த்தோன்னா ரொம்ப அக்லியாக இருக்குது. ஸோ ஐ ஆம் நாட் ஷுர் ஹவு இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் லேக்கர்ஸ்.
கம்மிங் டு ராக்கெட்ஸ், ராக்கெட்ஸ் தே ஆர் ஆக்சுவலி லுக்கிங் குட். நீ சொன்ன மாதிரி அவங்களோட 2 யங் பிளேயர்ஸ் லைக் ஆல்ஃபரன் ஷெங்கூன் அண்ட் ஜேலன் கிரீன் தே ஆர் லுக்கிங் குட். அவங்களுக்கு ஒன் மோர் குட் திங் என்னை பொறுத்தவரையும் பார்த்தா ஏமன் தாம்சன். லாஸ்ட் இயரே ஏமன் தாம்சன் வந்து ஹி லுக் வெரி குட் இன் டிஃபென்ஸ். இந்த இயர் அஃபென்ஸ்லேயுமே ஹி இஸ் லுக்கிங் குட். ஸோ அது ஒரு ப்ளஸ் ராக்கெட்ஸ்க்கு. கம்மிங் டு நகெட்ஸ், நகெட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் பார்த்தோன்னா வி ஸ்டார்டட் 2-3. அதில் வந்து ஆக்சுவலாக நகட்ஸோட கேம்ஸ் எல்லாரும் பார்த்துருந்தா இட் ஷுட் ஆக்சுவலி ஹவ் பீன் 0-5 இன்ஸ்டெட் ஆஃப் 2-3. ஒரு 2 கேமே பார்த்தோன்னா ராப்டர்ஸோடையும் நெட்ஸோடையும் ஓவர் டைமில் போய் ஜஸ்ட்டில் தான் ஜெயிப்பாங்க. அதுக்குமே பார்த்தோன்னா யோகிச் வந்து ஒரு ஜெனரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்கள காப்பாற்றுற சுச்சுவேஷன் வந்தது. இஃப் நாட் ஃபார் தட் அவங்க 0-5 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு பிக் ரீசன் வந்து நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பெஞ்ச் டெப்த் சுத்தமாக இல்லை. ஸோ பெஞ்ச் டெப்த் இல்லாதனால அவங்களோட ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெவி மினிட்ஸ் ஆட வேண்டியதாக இருக்குது. அதனால ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் அவுட் ஆகிட்டு ஒரு எனர்ஜியே இல்லாத சுச்சுவேஷனில் தான் ஜோக்கர் ஆடுறானே. அதையும் தாண்டி ஹீஸ் ட்ரைங் டு வில் தெம் டு விக்ட்ரிஸே தவிர இது எவ்வளோ சஸ்டைனபிள் அப்படின்னு கேட்டால் இதே சுச்சுவேஷனில் ஆடினாங்க அப்படின்னா வந்து யோகிச் வந்து ஒரு 50th கேம்லேயே படுத்துருவான். ஏன்னா ஹீஸ் ஆவரேஜிங் க்ளோஸ் டு 40 மினிட்ஸ் இப்போ சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே. அது வந்து அண்ட் கண்டிஷனலி பார்த்தா ஹீஸ் நாட் தட் கிரேட் ஆஃப் அ கண்டிஷன்டு பிளேயர். அண்ட் அவனோட கேம் இஸ் நாட் தட் அத்லெட்டிக்ன்றதுனால இட் ஒர்க்ஸ் நவ். பட் கொஞ்சம் ஓடி 3 குவார்ட்டர்ஸ் காட்டினா அப்படின்னா ஃபோர்த் குவார்ட்டர்லாம் கம்ப்ளீட்டாக கேஸ் அவுட் ஆகிடுவான். 40 மினிட்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை ஒரு விஷயம் வந்து எல்லாருமே மறக்கிறாங்க. என்னன்னா இந்த வருஷம் ஓகேசி அண்ட் நகெட்ஸ் நடக்கும்போது செட் வந்து லிட்டரலி ஓன்ட் யோகிச். செட்டோட செகண்ட் இயர்லேயே வந்து அப்சல்யூட்லி ஹி வாஸ் கிளாம்பிங். அதனாலதான் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க டீமோட டெப்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சும்மா யோகிச் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் வச்சே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நகட்ஸ்க்கு வந்து சுத்தமா டெப்த் கிடையாது. போன வருஷம் பண்ண தப்பே தான் இவனுக்கு திருப்பி பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் உல்ஸ் சீரீஸில் நகட்ஸ் லூஸ் பண்ணதுக்கு ஒரு பிக் ரீசனே அதுதான். கேம் 7 பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். யோகிச் வந்து 40 to 43 மினிட்ஸ் ஆடி இருப்பான். 43 மினிட்ஸ் அவன் சூப்பர் ஸ்டார் ஆடுறான் அப்படிங்கும்போது கிளச் சுச்சுவேஷனில் வந்து அவன் பக்கெட் ஸ்கோர் பண்ணல, இல்லை டிஃபென்ஸ் ஒழுங்காக ஆடல அப்படின்னா நீ சூப்பர் ஸ்டாரை ஓரளவுக்கு தான் ப்ளேம் பண்ண முடியும். பட் அவன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு காரணம் வந்து அவனுக்கு லிட்ரலி பிரேக்கே இல்லாமல் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கிறது தான் ஒரு பிக் ரீசன். அதுக்கு வந்து உனக்கு பெஞ்ச் கொஞ்சமாவது டீசெண்டாக இருக்கணும். அவனோட சூப்பர் ஸ்டார் போய் கொஞ்சமாவது பெஞ்சில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி. அது வந்து அவனுக்கு சுத்தமாக இப்போதைக்கு இல்லை. ஸோ இது எவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெரி டவுட்ஃபுல். ஏன்னா இட்ஸ் ஒன்லி a மேட்டர் ஆஃப் டைம் யுவர் சூப்பர் ஸ்டார் பர்ன்ஸ் அவுட். ஸோ யோகிச்க்கு அந்த பர்ன் அவுட் பீரியட் வர வரையும் இட் லுக் குட். அதுக்கப்புறம் திங்ஸ் மைட் பிகம் அக்லி. ஸோ அவங்க பெஞ்சை வந்து அவங்க கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அவன் ட்ரேட் டெட்லைனில். கம்மிங் டு சன்ஸோட ஒரு பிக் பாசிட்டிவ் என்ன கேட்டால் வந்து டயர் ஸ்டோன்ஸ் பிக்கப். டயர் ஸ்டோன்ஸை பிக்கப் பண்ணதுனால ஒரு பிக் அட்வான்டேஜ் ஃபார் டெவின் புக்கர் வந்து டெவின் புக்கர் இப்போ பால் ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே இல்லை. லாஸ்ட் இயர் பார்த்தா ஒரு பிக் ப்ராப்ளமே டெவின் புக்கர் பாயிண்ட் கார்டு ஆடினதுனால டெவின் புக்கருக்கு வந்து டீமை ஃபெசிலிட்டேட் பண்ணணுமா இல்லை நான் ஸ்கோர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டைலமாலேயே ஃபுல் சீசன் ஓடித்து. இப்போ இந்த இயர் டயர் ஸ்டோன்ஸ் பால் ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க வந்து டெவின் புக்கரை பியோர் ஷூட்டிங் கார்டாக ஆட முடியுது. ஸோ டெவின் புக்கர் லிட்ரலி ஸ்கோரிங்கை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். டயர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் எவ்ரி ஒன். அண்ட் டயர் ஸ்டோன்ஸோட அடிஷனால அவங்க டேர்ன் ஓவர்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கான் லாஸ்ட் சீசன். நான் இப்போ பார்த்த ஸ்டாட்ஸ் படி லாஸ்ட் சீசன் வந்து அவங்க வந்து 6th மோஸ்ட் டேர்ன் ஓவர் பண்ண டீமா, இந்த இயர் பார்த்தோன்னா 6th ஃபியூவஸ்ட் டேர்ன் ஓவர் பண்ண டீமா. ஸோ கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆயிருக்கு டயர் ஸ்டோன்ஸ் வந்ததுனால. ஸோ விச் இஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ். அண்ட் கேடி பீயிங் கேடி 1 or 2 கேம்ஸில் வந்து சிங்கிள் ஹேண்டடாகவே கேடி ஒன் தெம் சம் கேம்ஸ். பட் அகைன் நீ சொன்ன மாதிரி பூடன்ஹோல்சர் அஃபென்ஸ் அப்படின்றதுனால எனக்கு டிஃபென்ஸில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை சன்ஸ் மேலே. ஏன்னா அவங்க வின் பண்ண கேம்ஸ் எல்லாமே பார்த்தா இந்த சீசன் பியூர்லி அஃபென்ஸ் வச்சு தான் வின் பண்ணியிருக்காங்களே. அவங்க டிஃபென்ஸ் சுத்தமாக ஹோல்டப்பே பண்ணல எந்த டீமோடையுமே. இது வந்து ஒரு அஃபென்சிவ் ஷூட் அவுட் மாதிரி நடந்து ஷூட் அவுட்டில் வின் பண்ணி தான் அவங்க வந்து கேம்ஸை வின் பண்ணுறாங்க. பிளே ஆஃப்ஸில் உனக்கு அது வாய்ப்பே கிடையாது. டிஃபென்ஸ் ஆடியே ஆகணும் நீ. ஸோ டிஃபென்ஸ் பயங்கர கொஸ்டினபிள். அண்ட் அவங்களோட ஒரு குட் பாசிட்டிவ் பார்த்தோன்னா அவங்களோட ஒரு ருக்கி ரயன் டன் ஹீஸ் லுக்கிங் வெரி வெரி குட். ஏன்னா வந்து ஒரு இலீட் ஷூட்டர் மாதிரி தெரியுது. அண்ட் சம்மோன் ஹூ கேன் ஆல்சோ பிளே டிஃபென்ஸ். ஒரு வெரி இலீட் 3&D பிளேயர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரயன் டன் பார்த்தா. ஸோ தட்ஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராஸ்பெக்ட் ஃபார் தம். கம்மிங் டு நம்பர் 2 வாரியர்ஸ். ஸோ வாரியர்ஸ் கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து பயங்கர சர்ப்ரைசிங் ஃபேக்டர். பட் நான் வாரியர்ஸ் ஃபேனாக இருக்கிறதுனால என்ன கேட்டால் வந்து இது என்னை பொறுத்தவரை இது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப் சீசனில் இவங்க பண்ண பிக்கப்பே கிளே தாம்சன் போனதுக்கப்புறமா ஒரு ரியல் நம்பர் 2 ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத தாண்டி நம்பர் 2 இல்லாமல்
ப்ராப்பர் ரோலுக்கு ப்ராப்பர் ரோல் பிளேஸை நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இறங்கினாங்க இவங்க. ஸோ கிளே தாம்சனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா இன்னொரு இலீட் ஷூட்டர்னு படி ஹீல்டை ரீப்ளேஸ் பண்ணாங்க. கிளே மாதிரியே படி ஹீல்டும் இலீட்டா அப்படின்னு கேட்டால் கிளே லெவலுக்கு கண்டிப்பாக கிடையாது. பட் லாஸ்ட் 5 இயர்ஸோட ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது படி ஹீல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலி தி பெஸ்ட் 3-point ஷூட்டர் இந்த என்டையர் லீக். அதாவது ஈவன் பெட்டர் தேன் ஸ்டெஃப் கரி. ஸோ அந்த ரோலுக்கு ஒரு 3&D ஷூட்டர் வேணும் அப்படின்னு பார்த்து ஒரு ஷூட்டரை ஸ்லாட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெஞ்ச்லேருந்து பார்த்தா உனக்கு யங் பிளேயர்ஸோட விளையாடுறதுக்குன்னு ஒரு கேப்பபிள் வெட் பிளேயர்ஸ் வேணும் அப்படின்ட்டு பெஞ்சில் பாயிண்ட் கார்டு விளையாடுறதுக்கு மெல்டன், அப்புறம் வந்து பெஞ்சில் பவர் ஃபார்வர்ட் ட்ரேமாண்டை வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு கைல் ஆண்டர்சன் அப்படின்ற மாதிரி எந்தெந்த ரோலுக்கு என்னென்ன பிளேயர் தேவை அப்படின்ற மாதிரி தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்டெஃப்பை தவிர ஒரு எலீட் பிளேயர் அப்படின்னு பார்த்தா இந்த டீமில் கண்டிப்பாக யாரும் கிடையாதுன்னாலும் எந்தெந்த ரோலுக்கு என்னென்ன ஆள் தேவை அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் திங் என்ன பொறுத்தவரை பார்த்தா தே ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் டிஃபென்ஸ். அதனால தான் இவங்க கேம்ஸே ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அஃபென்ஸே பார்த்தோன்னா ஆஸ் ஆஃப் நவ் தே ஆர் டாப் 3 இன் அஃபென்ஸ். பட் அதர் தேன் தட் அவங்க டிஃபென்ஸ் பார்த்தா டாப் 5ல இருக்காங்க. அதுதான் என்ன பொறுத்தவரையும் ஒரு பாசிட்டிவ்னு நான் நினைப்பேன். ஏன்னா லாஸ்ட் இயர் மினசோட்டா வந்து கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் வரை போனதுக்கு ஒரு பிக் ரீசன் பார்த்தோன்னா தே ஆர் த பெஸ்ட் டிஃபென்சிவ் டீம். அவங்களோட அஃபென்ஸ் பார்த்தா 18th 19th இருந்துச்சு. ஸோ உனக்கு டிஃபென்ஸ் நல்லா விளையாடுது ஒரு டீம் அப்படின்னா அஃபென்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். பட் உனக்கு டிஃபென்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீ என்னதான் அஃபென்ஸ் நல்லா ஆடினாலுமே உனக்கு வேலைக்கு ஆகாது. அதுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள் வந்து பேசஸ். அஃபென்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு, பட் டிஃபென்ஸ் இல்லாதனால கிரன்ச் டைமில் கொலாப்ஸ் ஆகிறாங்க. ஸோ உல்ஸ் வந்து அப்படியே அதர்வே அரௌண்ட். அவங்களோட அஃபென்ஸ் நல்லாவே இல்லைனாலும் டிஃபென்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது தே ஆர் ஏபிள் டு கண்டெயின் டீம்ஸ். ஸோ அதுதான் வாரியர்ஸ் வந்து இந்த இயர் வந்து தே ஆர் டூயிங் சம்திங் வெரி குட். லாஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க பயங்கரமாக சஃபர் ஆனதுக்கு காரணமே டிஃபென்ஸ் ஆட முடியாத காரணம் தான். அண்ட் இன்னொரு பிக் ரீசன் பார்த்தோன்னா நம்ம மேட்சை பற்றி பேசின போதே சொன்னது தான் கிளே தாம்சன். ஸோ கிளே இப்போ இல்லாதனால எந்த பர்டிகுலர் பிளேயரோட ஈகோக்குமே அவங்க வந்து இடம் கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்களோட சோல் ஃபோக்கஸ் பார்த்தா வின்னிங் கேம்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு பிளேயர் ஒழுங்காக ஆடலையா, லைக் இப்போ பாட்ஸ் ஒழுங்காக ஆடலையா, இல்லை குமிங்கானி ஒழுங்காக ஆடலையா, அப்போ பெஞ்சில் உட்கார், ஐ டோன்ட் கேர். யார் டிஃபென்ஸ் ஆடுறாங்களோ அவங்கள உள்ளே இறக்கணும் அப்படின்ற மாதிரி சோல் ஃபோக்கஸ் இஸ் ஆன் வின்னிங் கேம்ஸ் அண்ட் பிளேயிங் டிஃபென்ஸ் தான். ஸோ அதனால தான் தேர் ரெக்கார்டே இஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா வந்து லாஸ்ட் 4 கேம்ஸில் பார்த்தா தே ஹவ் பீட்டன் குட் டீம்ஸ் லைக் பாஸ்டன், ஓகேசி அண்ட் மேஸ். ஸோ பாஸ்டன் அண்ட் ஓகேசி 2 டீமோடையுமே பார்த்தா ஒரு பிக் ரீசன் வை தே ஒன் வாஸ் பிகாஸ் டிஃபென்ஸ் தான். அந்த 2 கேம்லையுமே பார்த்தா அவங்களோட அஃபென்ஸ் ரொம்ப அக்லியாக இருந்தது. பட் ஸ்டில் தே ஆர் ஏபிள் டு ஸ்டாப் தி அதர் டீம் ஃப்ரம் ஸ்கோரிங் பை பிளேயிங் டிஃபென்ஸ். ஸோ அது நல்லா இருக்குது வாரியர்ஸ்ட்டை. ஸோ இது எப்படி போகும் அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா இப்போது டுடே தான் நியூஸ் வந்திருக்கு மெல்டன் ஸ்ப்ரெயின்ட் ஏசிஎல் அப்படின்னு. ஸோ இவங்க இன்னும் டிஃபென்ஸ் கண்டினியூ பண்ணி ஆடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இஃப் தே கண்டினியூ டு கோ வித் டிஃபென்ஸ் மென்டாலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக டாப் 3 சீடாக வருவாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அது டாப் சீடா அப்படின்றது தெரியல, இட் குட் பி எனி திங், பட் டாப் 3 கண்டிப்பாக ப்ரெடிக்ட். கமிங் டு ஓகேசி ஃபைனலி. ஸோ ஓகேசியை பொறுத்தவரையும் என்ன கேட்டால் நீ சொன்ன மாதிரி தான். அவங்களுக்கு இப்போ செட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களோட பேக்கப் ஹார்டன்ஸ்டைனும் இல்லை. அவங்களோட செகண்ட் பேக்கப்பாக ஜேலன் வில்லியம்ஸ்னு ஒரு இன்னொரு பிளேயர் இருப்பான். அவன் தான் அப்பப்போ ஸ்மால் பால் சென்டர் ஆடுவான் அவங்களுக்கு. அவனுமே இன்ஜூர்ட் இப்போ. ஸோ லிட்ரலி பார்த்தா அவங்களுக்கு சென்டரே இல்லை யாருமே. லூடார்ட் இல்லைனா அலெக்ஸ் கருசோ தான் சென்டர் வச்சு ஆடிட்டு இருக்காங்க அவங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகுது. அலெக்ஸ் கருசோலாம் சென்டர் ஆடினா ட்ரேமாண்டே வச்சு ஃபன் பண்ணிடுவான். ஸோ சென்டரே சுத்தமாக இல்லாதனால வந்து இதுக்கப்புறம் அவங்க எப்படி போவாங்க அப்படின்றது தெரில. எஸ்டிஏ ஆப்வியஸ்லி எம்விபி கேண்டிடேட் ப்ரைம் இயர்ஸில் இருக்கான் அப்படின்னாலுமே உன்னோட எம்விபி கேண்டிடேட் அகைன் யோகிச்சுக்கு சொன்ன மாதிரியே தான். ஹி கேன் ஒன்லி டூ ஸோ மச். உனக்கு இன்னொரு அந்த அஃபென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேயர் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு ஜேலன் வில்லியம்ஸ் இருக்கான். பட் உனக்கு சென்டரே இல்லை அப்படின்னா உனக்கு பிக் டீம்ஸோட வந்து உனக்கு மேட்சப் பயங்கரமாக அடி வாங்கும். லைக் நீ பக்ஸு, பாஸ்டன், கிளீவ்லண்ட், அதுக்கப்புறம் வந்து உனக்கு வெஸ்ட்லேயே பார்த்தோன்னா உல்ஸ், நகெட்ஸ், இந்த மாதிரி டீமோட இப்போ நீ மேட்சப் பண்ணுறேன்னா இந்த டீம்ஸ் கிட்டலாம் உனக்கு ஒரு எலீட் சென்டர் இருக்கும்போது உன் டீமில் எலீட் சென்டர் கூட இல்லை, சென்டரே இல்லை சுத்தமாக. ஸோ இவங்க தே ஹாவ் டு சைன் சம் சென்டர் ஆன் சம் 2-way கான்ட்ராக்ட் இப்போ, இல்லைனா உங்களுக்கு எங்களோட சீசன் ரொம்ப அடி வாங்குன்னு தோணுது. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் சென்டர், இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் ட்வைட் ஹாவர்ட் வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே சி யூ கைஸ் நீட் அ சென்டர், ஐ எம் ரெடி டு பிளே. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சென்டர் தான் மிஸ்ஸிங், வெட் டு கேன் கைட் த டீம் அப்படின்ற மாதிரி அவனும் திரும்பி லீக் உள்ள வர பார்க்குறான். ஒரு பக்கம் இது காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபார் த டைம் பீங் திஸ் இஸ் சம்திங் தட் தே கேன் ட்ரை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து NBA எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரூவன் பிளேயர் அண்ட் ஹீ சம் ஒன் ஹூ கேன் பிளே த சென்டர் பொசிஷன். ஏன்னா இப்போ தே பேட்லி நீட் அ சென்டர். ஏன்னா எஸ்டிஏன்னு இவங்க எல்லாம் பேசலாம் எம்விபின்னாலுமே அவன் எவ்வளோ தான் பண்ணுவான், அவன் என்ன சென்டர் ஆடுவான் அவனுக்கு எஸ்டிஏ. ஸோ அவங்க சென்டர் பிக்கப் பண்ணி
விளையாடல அப்படின்னா வந்து இப்போதைக்கு 10-2 நல்லா இருக்காங்க. பட் இஃப் தே டோன்ட் கோ ஃபார் அ சென்டர் அண்ட் இஃப் தே ஸ்டார்ட் ஃபேசிங் பிக் டீம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக தே வில் ஸ்டார்ட் சஃபரிங் அப்படின்னு தோணுது. பட் ஆஸ் ஆஃப் நவ் தே லுக் வெரி குட். ஸோ கண்டிப்பாக தே வில் ஆல்சோ பி அ டாப் சீட் இன் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ். இதில் சர்ப்ரைசிங் டீம் அப்படின்னு எனக்கு என்ன பொறுத்தவரையும் நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தா ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் இந்த டாப் சீடில் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தா. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தா 10th சீடுக்கு வாரியர்ஸோட பேட்டில் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இயர் பார்த்தா லாஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் அவங்க எடுத்த லீப் வந்து ரியல் அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களுக்கு ஜேலன் கிரீன் பயங்கரமாக பாப் ஆஃப் ஆனான். ஷெங்கூன் வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா அவங்க கம்ப்ளீட்டாக ஜேலன் கிரீன் அஃபென்ஸாக போனாங்க. அதில் தான் ஜேலன் கிரீன் டுக் தட் லீப். நீ சொன்ன மாதிரி ஜி லீக் இக்னைட்லேருந்து உருப்பிட்டதா எவனுமே சரித்திரமே கிடையாது. அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் பொழைச்சிட்ட பிளேயர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜேலன் கிரீன் மட்டும்தான். ஸோ ஜேலன் கிரீன் லெட் ராக்கெட்ஸ் வந்து இந்த சீசன் தே ஆர் டூயிங் வெரி வெல். அண்ட் நான் ராக்கெட்ஸோட ஸ்பேசஸ் அண்ட் அவங்களோட ரெடிட்ஸ் எல்லாம் படித்ததை வச்சு பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக டீமில் ஒரு ப்ராப்ளம்னு ஃபீல் பண்ணுறது பார்த்தா ஃப்ரெட் வேன் விலிட்டை தான். ஃப்ரெட் வேன் விலிட்டை வந்து லாஸ்ட் இயர் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் கார்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமில் எடுத்தாங்க. பட் இப்போ எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜேலன் கிரீன் அண்ட் ஷெங்கூன் கிட்டேருந்து பயங்கரமாக ஷார்ட்ஸை வந்து ஃப்ரெட் வேன் விலிட் ஸ்டீல் பண்ணுறான். சீனியர் அண்ட் வெட்டுன்ற பேரில் பயங்கர இல் அட்வைஸ்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கு அவங்ககிட்டேருந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யா அது பார்க்கணும் ராக்கெட்ஸ் கிட்ட எப்படி போகுதுன்னு. பட் ஆஸ் ஆஃப் நோ ஐ ஃபீல் ராக்கெட்ஸ் ஆர் வெரி சர்ப்ரைசிங் டீம் கம்பேர்ட் டு ஸ்டாண்டிங்ஸ். ஒன் ஆர் டூ டீம்ஸ் விச் ஐ ஃபீல் வில் கம் அப் இந்த ஸ்டாண்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தா உல்ஸ் அண்ட் கிங்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா கிங்ஸ் அகைன் ஒரு குட் ரெகுலர் சீசன் டீம் அண்ட் அஃபென்ஸை வச்சு நீ நல்ல அஃபென்ஸை மட்டுமே நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா நீ கண்டிப்பாக டாப் 6 சீடிங்ஸில் வந்துடலாம். ஏன்னா டிஃபென்ஸ் ஆனாலும் உனக்கு அவசியமே கிடையாது ரெகுலர் சீசனில். 1-2 கேம்ஸ் மட்டும் தான் உனக்கு பிளே ஆஃப் இன்டென்சிட்டியோட டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமே தவிர மற்ற கேம்லாம் நீ கண்ணை மூட்டு அஃபென்ஸை வச்சே ஓட்டிடலாம். நீ பூடன்ஹோல்சர் சொன்ன போதே நீ அதான் சொன்ன, நீ அஃபென்ஸ் ஓரியன்ட் கோச் இருக்கிற பூடன்ஹோல்சர் லீட் பண்ணுற ஃபீனிக்ஸுமே உனக்கு ரெகுலர் சீசனில் கண்டிப்பாக 56 வின்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அஃபென்ஸை கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுத்து விளாட்ற டீம். அதே மாதிரி டீம் தான் கிங்ஸுன்றதுனால ஐ திங்க் கிங்ஸ் வில் கம் அப் இன் த ஸ்டாண்டிங்ஸ். அண்ட் உல்ஸ்மே லாஸ்ட் இயர் கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் போன டீம்ன்றதுனால ஐ ஃபீல் தே வில் கம் அப். மேவ்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா மேவ்ஸுமே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தே வில் ஸ்டார்ட் வின்னிங் கேம்ஸ்னு. பட் அங்கே அந்த கிளே தாம்சன் சுச்சுவேஷன், வாஷிங்டன் இன்ஜுரியிலேருந்து வந்தக்கப்புறமா அவங்களோட லைன் அப் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஐ கே நாட் லைக் பெட். பிகாஸ் ஆஸ் அ வாரியர்ஸ் ஃபேன் எவ்வளோக்கு எவ்வளோ கிளே வாரியர்ஸ் லெஜண்டுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாஸ்ட் 2 இயர்ஸ் அவன் பண்ண கோமாளித்தனம் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கண்ணை மூட்டு பெட் பண்ண மாட்டேன். நல்லா விளாட்ற கேமில் ஹி லுக் குட். பட் ஓரளவுக்கு ஒர்க் ஆகாத கேமில் ஹி லுக் வெரி பேட். அது வந்து எல்லாருக்கும் இப்போ தெரிய மாட்டேன்றது. பட் கேம்ஸ் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக அது எவ்வளோ லெவலில் அஃபெக்ட் ஆகும்னு. ஸோ அதனால் ஐம் நாட் வில்லிங் டு பெட் ஆன் மேவ்ஸ் ஆல்ரெடி. பட் அகைன் ஒரு MVP கேண்டிடேட் லூக்கான்னு ஒரு பிளேயர் இருக்கான் அப்படின்றதுனால யூ கேன் பெட் ஆன் லூக்கா டு கேரி தம். பட் அகைன் எவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்கும்னு தெரியாது, பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ 2 கான்ஃபரன்ஸில் 30 டீம்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ NBA எபிசோட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக நம்ம சேனலில் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய எபிசோட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்கள் சீசன் ப்ராக்ரஸ் ஆக வி ஹவ் பிளான் ஸோ மெனி திங்ஸ். அண்ட் இப்போது NBA கப்பும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த NBA கப் ஸ்டேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட் தான். ஃபைனல்ஸ் மாரி உங்களுக்கு 7 கேம் சீரீஸ்லாம் இருக்காது. ஸோ ஒன் அண்ட் கெட் இட் டன்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது NBA ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், போடுங்க. அண்ட் மோர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் எபிசோட்ஸ் ஆன் பாய்ஸ் டாக் டூ. கண்டிப்பாக நாங்கள் பாய்ஸ் டாக் எபிசோட்ஸ் நெக்ஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் வில் மீட் அகைன். தேங்க்ஸ் guys.